ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல நல்ல சேர்ந்து ஹோ உமக்கே ஓ ஆராதனை, ஆராதனை உமக்கே. அவருடைய சிறகுகளுக்குள்ளாக தங்குற ஒரு இருதயம், அவருடைய சிறகுகளுக்குள்ளாக அடைக்கலம் புகக்கூடிய ஒரு நேரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த சபை உம்முடைய சிறகுகளை போல என்னை மூடிக்கொள்ளுகிறது. இங்க கிடைக்கிற வார்த்தை அந்த சிறகுகளை போல தொடுவதை போல நாங்க உணர்கிறோம். ஆண்டவரே, இன்னும் எங்களை உம்முடைய செட்டைக்குள்ளாக வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தே. சொல்லுவோம், உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை, ஆராதனை உமக்கே. நல்ல கை இருந்தா கையை உயர்த்தி, கை இருந்தா கையை உயர்த்தி ஆராதனை. நல்ல கஞ்சத்தனம் பண்ணாம கையை தட்டி ஆராதனை சொல்லுங்க. கை தட்டுறதுல கஞ்சமே படக்கூடாது, சத்தத்தை கூட்டுறதுல கஞ்சமே படக்கூடாது. ஓ உமக்கே சூப்பர் ஆராதனை. அப்படியே 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 கண்டினியூ பண்ணு. சொல்லுங்க பாப்போம். ஓ ரொம்ப ரொம்ப நல்லவரையா எங்க அப்பா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவர. அறிக்கை பண்ணுங்க, என் இயேசு ரொம்ப ரொம்ப உண்மையாவா, ரொம்ப ரொம்ப. ஆமா, எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா இங்கிருந்து பார்க்க. சொல்லுங்க, பிசாசு வெட்கப்படட்டும். ஒருவேளை கண்ணீரோட வந்திருக்கலாம், நீங்க கவலையோட வந்திருக்கலாம், ஆனா அவன் வெட்கப்படும்படியா. ஓ நீங்க மட்டும் போதுமையா, எனக்கு நீங்க மட்டும் போதுமையா. நீ பாட பாட அவன் வெட்கப்பட்டு போவான். நீங்க பாட பாட அவர் ராஜ்யம் அழிய ஆரம்பிக்கும். சொல்லுங்க பாபு, நீங்க மட்டும் போதுமையா, எனக்கு நீங்க மட்டும் போதுமையா, நீங்க மட்டும் போதுமையா. அதனால ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப 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 ரொம்ப. ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி அந்த நல்ல தெய்வத்துக்கு சொல்லுங்க, அந்த நல்ல தெய்வத்துக்கு ஆமென். எப்படியோ இருந்த எங்களை இம்மொட்டி இவ்வளோ அழகா வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, எங்கெங்கெல்லாமோ இருந்து ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்கிறார். ஆமென். எல்லாரும் பாருங்க, எங்கெல்லாம் நம்ம சபைக்கு வரக்கூடிய எல்லா சபையிலையும் கேட்பாங்க, நீங்கள் எந்த தெருவிலேருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்பாங்க. எல்லா சர்ச்சிலையும் ஒரு ஊருன்னா எந்த தெருவிலேருந்து வந்திருக்கிறீங்க. ஓ நீங்கள் அம்பேத்கர் தெருவா, ஓ நீங்கள் காமராஜர் தெருவா, நீங்கள் வந்து பேச்சியம்மா தெருவா, நீங்கள் வந்து ஏதோ ஒரு தெருவா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் நம்ம சபையில் எப்படி கேட்போம் அப்படின்னா, நீங்கள் எந்த ஊரில் இருந்து வந்திருக்கிறீங்க. ஆமென். இன்னும் கொஞ்ச நாளில் கேட்பாங்க, நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து வர்றீங்க, எந்த மாவட்டத்திலிருந்து. ஓ நீங்க தூத்துக்குடியா, ஓ நீங்க வந்து விருதுநகரா, ஓ நீங்க மதுரையா, நீங்க எங்க சென்னையா. சந்தோஷமே இல்லையோ. ஹல்லேலூயா. உட்கார் உட்கார், ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். ஸோ இந்த காலங்களை கர்த்தர் சீக்கிரம் தரப்போகிறார். நான் அதை விசுவாசிக்கிறேன். ஏன்னா சிலர் டிவியில் பார்க்குறவங்க சொல்லுவாங்க, ஐயா இவ்வா எப்படியாயிலும் ஒரு முறையாவது உங்கள் சர்ச்சை வந்து பார்த்துட்டு போகணுன்றாங்க. வேறு மாவட்டத்தில் இருக்கிறவங்க கேட்க வச்சுட்டார்ல, இனி பார்க்க வச்சிருவார். கேட்க வைக்கிற தெய்வம். ஆமாம், நம்ம சபையில் நீங்கள் வந்து எந்த தெருவு, அந்த அந்த மாடி வீட்டுக்கு அந்த சீனே இருக்காது.
அந்த சீனே இருக்காது. நம்ம சபை தேசங்களுக்கான சபையா? ஆமா, கர்த்தர் அப்படிப்பட்ட காலங்களை சீக்கிரம் தருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம ப்ராடக்டே வேற. ஆமென். நம்ம ப்ராடக்ட், நம்மளை அவர் உருவாக்குற விதமே வேற. ஆமா. ஸோ ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்த விதம் மகிமையான ஒரு காரியம். நம்மெல்லாம் பாருங்களேன், எந்த பொருள், அந்த பொருள் எப்படியோ அதில் இருக்கிற குவாலிட்டி அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? ஆமாம். ஒரு கூரை வீடு இருக்குது. அதுக்கு மேலே ஏறி நின்று குதிச்சோம்னா என்ன ஆகும்? உண்டியலில் போட்ட காசு மாதிரி எங்கே நிற்போம்? நேராக கீழே நிற்போம். இதே ஒரு காங்கிரீட் போட்ட வீட்டுக்கு மேலே குதிக்கலாம், பாடலாம், உருளலாம். உருளலாம், என்னன்னாலும் பண்ணலாம். ஆனால் யார் வரமாட்டா கீழே? ஏன்னா ஸ்ட்ராங். அந்த மாதிரி நம்மளுடைய ப்ராடக்டே வேற மாதிரி. ஹல்லேலூயா, ஆமென். ஸோ கர்த்தர் நம்மளை அப்படி அழகாக வச்சுருக்கிறாரு. நான் சொல்கிறேன், இன்னும் கொஞ்ச நாளில் கார் விடலாம் இடம் பத்தாது. இப்போவுமே பத்தலன்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே கார் அங்கே விட முடியாது. அப்படி தான் இருக்குது. கடைசி இடத்த ஆக்கிரமிச்சிட்டார் கைலாஸ் பிரதர். அந்த இதுக்கு மேலே அங்கே விட முடியாது. ஸோ இனிமே ஆண்டவர் கர்த்தர் நம்மளை பயங்கரமாக இந்த ஆண்டுலேருந்து அது துவக்கம். இந்த ஆண்டுலேருந்து அது துவக்கம். இலக்கை வச்சிட்டாலே என்ன ஆகும்னா, கண்டிப்பாக அதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் என்ன பண்ணுவார்? பார்த்து கொள்ளுவார். ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். காரணம், என் ஆண்டவர் ரொம்ப நல்லவர். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. சரி, அப்படியே வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம். ஆமென். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம். நம்ம ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்ம பல டைமென்ஷனில் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். போன வாரம் ஒரு டைமென்ஷனில் நம்ம தியானித்தோம். பொருளாதாரத்தில் எப்படி நம்ம சாட்சியாக பவுல் இருந்தார் அப்படின்றத நம்ம தியானித்தோம். ஸோ இந்த வாரம் இன்னொரு டைமென்ஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம தியானிக்க போகிறோம். எத்தனை பேருக்கு இதெல்லாம் பிரோஜனமாக இருக்குது? ஆமாம். வெள்ளிக்கிழமை வந்தவங்களுக்கு தங்க சுரங்கத்தை சொல்லி கொடுத்துருக்குறோம். ஆமாம், எனக்கே சூப்பராக இருந்துச்சு. அந்த வெள்ளிக்கிழமை செம வெளிப்பாடாக இருந்துச்சு. எனக்கு நினச்சேன், என்ன ஆண்டவரே யோசிச்சதெல்லாம் பேச வைக்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் யோசிச்சது தான் பேச வைக்கிறீங்க. விளங்கிச்சா? நம்ம நிறைய யோசிச்சு வருவோம், ஆனால் அதை பேச வைக்க மாட்டேங்கிறாரு. அப்படி அவர் எங்கேருந்து தான் அந்த தாட்டை கொடுக்குறாரு, எப்படி தான் திடீர்னு அந்த ஒரு ரெவலேஷனை கொடுக்குறாருன்னு தெரில. அதை கொடுக்கும் பொழுது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சே, இந்த நாள்லையும் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டோமே. இதெல்லாம் வீடியோ எடுத்தா எத்தனையோ பேருக்கு பிரோஜனமா? உங்களுக்கு சொல்லலை, நீங்களாம் நேரில் தான் பார்க்கணும். எங்கேயோ இருக்கிறவங்களுக்குலாம் அது பிரோஜனமாக இருக்குமே அப்படின்ன மாதிரி சொல்லி ஆசைப்பட்டேன். சரி, ஓகே, பரவாயில்ல. இந்த நாளில் ஆண்டவர் ஒரு வாய்க்கால் வழியாய், ஆமென், ஒரு ஊற்று, அதில் பல வாய்க்கால் இருக்குது. இன்றைக்கி இந்த வாய்க்காலில் எப்படிப்பட்ட தண்ணீர் வரப்போகுது, அதை எப்படி நம்ம மொண்டு குடிக்க போகிறோன்றதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இந்த தண்ணீர் ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த தண்ணீர் ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ வாசிப்போம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். எல்லாம் பைபிளை பாருங்கள். இப்போ மட்டும் தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நீங்கள் என்ன தான் பார்க்க முடியும். அதனால் பைபிளை பார்க்குற நேரத்தில் பைபிளை பார்த்துருங்க. அப்புறம் கண்ணு தட்டாமல் என்னையே பார்க்கணும். என்ன ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார். ஆமென். நம்ம போன வாரம் பவுல் சொன்னதை தியானிச்சோம். நானே அதற்கு சாட்சி அப்படின்னு பவுல் சொன்னார். என்ன பவுல் சொன்னார்? யார் பவுல்னா கேட்காதீங்க, வெளுத்து என்ன. ஆமாம், பவுல் சொல்கிறாரு. இந்த வார்த்தை யார் சொல்கிறா அப்படின்னா, தேவனே, எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்கிறாரு, நீங்கள் பூமிக்கே எப்படி இருப்பீங்கன்னா
சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஆண்டவரை தேடி சர்ச்சுக்குள்ள வந்துட்டாங்கன்னா கர்த்தர் அந்த மனுஷனை பார்த்து, அந்த சகோதரியை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீங்க உனக்கு மட்டும் சாட்சி இல்ல, உங்க வீட்டுக்கு மட்டும் சாட்சி இல்ல, உங்க ஊருக்கு மட்டும் சாட்சி இல்ல, பூமியில எந்த மூளை இருந்தாலும் அந்த இடம் வரைக்கும் நீங்க சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய மைண்டை பாருங்களேன். உங்களை சின்னதுக்காக தெரிந்தெடுக்கல, உங்களை அளவில்லாத காரியத்திற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். நம்ம தான் மைண்ட் செட்டை சின்னதாக போட்டுட்டோம். இவ்வளோ இப்படி இருந்தால் போதும், இப்படி இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு சாதாரணமாக எடை போட்டுட்டோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பூமியின் கடைசி பரியந்தம் வரைக்கும். அப்போ இந்த பூமியினுடைய கடைசி பரியந்தம் தெரியுமாம்மா? யோசிச்சு பாருங்க. சில ஆட்கள்லாம் பக்கத்து இதுக்கே அவ்வளோவா அப்படின்வாங்க, அங்கே போகணுமா அப்படின்வாங்க, இங்கே போகணுமா அப்படின்வாங்க. ஆனால் ஆண்டவர் வாகன வசதியே இல்லாத காலத்திலேயே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீ பூமியின் கடைசி பரியந்தம் வரைக்கும் எனக்கு நீ சாட்சியா இருப்பீங்க. அப்ப ஆண்டவர் பார்க்கிற விதம் எப்படின்னா ஒரு ஒரு தூர பார்வையை பார்க்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க எப்படி பார்க்கணும்னா ஷார்ட்டா பார்க்காதீங்க, தூர பார்வையா பாருங்க. கண்ணு பத்தல பாஸ்டர், பைபிள் படிக்கவே எது பத்தல, கண்ணு பத்தல பாஸ்டர், அதை சொல்ற அந்த பார்வை சொல்ல. உங்க எண்ணங்கள் பரந்த எண்ணமா இருக்கட்டும். ஒரு பெரிய ஒரு எண்ணத்துக்குள்ள நீங்களாம் என்ன பண்ணணும்? வரணும். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய இருதயம் அப்படி தான் இருக்குது, நீங்கள் சாட்சிகளாக இருப்பீங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சாதாரணமாக இருக்கிற இங்கே இருக்கிறவங்களே ரொம்ப உலகமே தெரியாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் யார் அப்படி இருக்கிறீங்க இந்த இடத்துல? யோசிச்சு பாருங்கள். யாரை சொல்லலாம்னா எல்லாருமே சொல்லலாம். எங்களுக்கெல்லாம் வள்ளியூர் பரிச்சயமாக இருக்குது. திருநெல்வேலி கூட நாங்கள் என்ன பண்ணதில்லை ரொம்பலாம். ஏன்னா சில ஆட்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. அந்த வீட்டுக்குள்ளேயே சுற்றி ஆதாமேவாள் மாதிரி எங்கேயோ சுற்றிட்டே இருந்திருப்பாங்க. கொஞ்ச நாளாகவே அந்த தோட்டத்தை விட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. செய்ய வேண்டியது செய்யலைன்னா தோட்டத்தை விட்டு வெளியே போயிடுவோம். அதனால் சில ஆள் எதுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கோம், அதுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கோம். அவங்களுக்கு வெளி உலகமே தெரியாது. ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, இல்லை நீ என்னை குறித்து நீ உலகத்தில் இருக்கிற எல்லா பக்கமும் நீ சாட்சி சொல்லணுன்றார். ஆமென். கர்த்தர் நம்ம மேலே இது ஒரு கடமையாக வைக்கிறார். என்னை குறித்து நீங்கள் தான் எல்லா இடத்துலையுமே சாட்சியாக சொல்லணுன்றார். அப்போ ஆண்டவருடைய இருதயம் என்னென்னா பெரிய அளவில் இருக்குது. பூமியின் கடைசி பரியந்த வரைக்கும் நீங்கள் எனக்கு சாட்சியாக இருப்பீங்க அப்படின்னா எப்படின்னா, நீங்கள் போய் ஆண்டவரை குறித்து சாட்சி சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறார். எல்லாரும் சொல்லுங்க, நான் சாட்சி சொல்லணும். சத்தமாக சொல்லுங்க, நான் சாட்சி சொல்லணும். சாட்சினா என்னப்பா? ஆண்டவரை பற்றி சொல்கிறது. எனக்கு ஒரு நன்மையை செஞ்சார், என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு, இன்றைக்கி கூட சாட்சியெல்லாம் சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி என்னை ஆண்டவர் நல்லபடியாக வச்சுக்கிட்டாரு, எனக்கு தேவையானதை கர்த்தர் கொடுத்தாரு, எனக்கு ஒரு குறைவு இல்லைப்பா, என்னை நல்லா நடத்துகிறாருன்றதை உங்கள் மனசுலேருந்து நீங்கள் சொல்லக்கூடாது. எங்கே போய் சொல்லணும்? என்ன ராஜா பிரதர் அப்படியே சைடு வாங்குறீங்க, பிச்சு விடுவேன், பிச்சு வருவேன் என்ன சொல்லிட்டு இருந்தேன் இப்போனா? அரண்டு போய் போகிறாரு. ஆமாம், அவங்க வீட்டில் என்ன விருந்துக்கு கூப்பிட்டுருக்குறாப்புல, அதான் வேகமாக போகிறாரு விருந்து செய்யணுன்ட்டு. அதான் சொன்னேன் பிச்சு விடுவேன் பிச்சு அப்படின்னு இருக்கிறேன். ஆமாம், விருந்தை விட எனக்கு சமூகம் தான் பெருசு. விருந்தை விட எனக்கு எது தான் பெருசு? ஆமாம், எனக்கு சமூகம் தான், அப்புறம் தான் விருந்துக்கு இருந்துடலாம். ஏன்னா இப்போ முடிச்சு பாருங்க, நீ வச்சு வாங்க போகிறோம் பாரு வீட்டில் போய்ட்டு. இப்போ முடிச்சப்போ நாங்கள் விருந்துக்கு போகணுமா? விருந்து சரி, இங்கே கவனிங்க. சரி, அதே மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் கூப்பிட்றீங்க. எப்பவுமே பாஸ்டர் நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும். நான் சொல்கிறேன், எனக்கு அப்பா சமூகம் தான். சமூகத்தில் இல்லாத விருந்துக்கு இருந்தெல்லாம் நமக்கெல்லாம் செல்லுபடி ஆகாது. எதுதான்? அப்பா சமூகம் தான். சரியா? சரி, ஓகே. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ தான் என்னை குறித்து என்ன பண்ணணும்? சாட்சி சொல்லணும். அப்போ நம்ம சாட்சி சொல்லும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, மற்றவர்கள் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளுவார்கள். சொல்லுங்க. நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது அநேக ஜனங்கள் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளுவாங்க. எப்படி அறிந்து கொள்ளுவாங்க? அவர் நல்லவர்ன்றதை அறிஞ்சு கொள்ளுவாங்க. எப்போன்னா நம்ம சொன்னா தான் தெரியும்.
சொன்னால் தான் தெரியும். இயேசு நல்லவர்னா நம்ம சொல்லும் போது தான் தெரியும். இப்போ உங்கள் பாஸ்டரை பார்த்தா தெரியாது, அவரை பற்றி பேசினா தான் தெரியும். சிலர் சொல்லுவாங்களா, என்ன பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்ன மாதிரி, என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அந்த மாதிரி நீங்கள் சொல்ல தான் சிலருக்கு தெரியும். ஏன்னா சிலர் பார்ப்பாங்க, என் ஃபோனில் பேசுவாங்க, நம்ம வாய்ஸ் கொஞ்சம் பேஸ் வாய்ஸ்னால ஒரு மாதிரி கணீர்னு கேட்கும். நேரில் பார்த்தோன்னே அப்படிப்பாங்க, நீங்களா பேசுனது அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், நான் தான் பேசுனது. பார்த்தா குரலுக்கும் உங்களையும் பார்த்தா சம்மந்தமே இல்லையே அப்படின்னுவாங்க. அப்போது நம்ம கூட பேச சிலர் என்னை பார்த்து சொல்லும்போது ரொம்ப கோபக்காரராக இருப்பீங்க போல இருக்குது, உங்களை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுதுன்னுவாங்க. ஆனால் கொஞ்சம் மிங்கில் ஆனதுன்னு தெரியும், ஆத்தா பயங்கரமான ஒரு பயங்கர ஜாலி டைப்பு அப்படின்னு. அப்போ எதனாலன்னா பழகும் பொழுது, நம்மளை குறித்து சொல்லும் பொழுது, அப்போ இயேசு அவர் ஜீவனையே கொடுத்திருக்கிறார், உயிரையே கொடுத்திருக்கிறார், மறுபடியும் உயிர் தெளிந்திருக்கிறார், நான் திரும்ப வருவேன் இருக்கிறார். நமக்காக என்னென்னமோ செய்வதற்கு பரலோகத்தில் மட்டும் ஆயத்தமா இல்ல, இன்னைக்கே அவர் உங்களுக்காக எத்தனையோ காரியத்தை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவர் அவ்வளோ நல்ல தெய்வம் பிரதர். அப்போ அவரை பற்றி யார் சொல்லணும்னா, யாரோ ஒருத்தர் சொல்லக்கூடாது. அந்த அன்பை ருசி பார்த்த நீங்கள் தான் என்ன பண்ணணும்னா அவரை பற்றி சொல்லணும். அவர் நல்லவர்ன்றதை சொல்லும் பொழுது அவங்க அறிஞ்சுக்கிடுவாங்க, இப்படிலாமா நல்லவராக இருந்தார். ஆமாப்பா, பைபிள் இருந்து எனக்கு, நான் சொன்னேன் பைபிளை பற்றியே பேசாதீங்க, உங்கள் வாழ்க்கையை குறித்து பேசுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி நல்லவராக இருந்தாருன்றதை குறித்து என்ன பண்ணுங்க, நீங்கள் பேசும்பொழுது அவங்க அப்பா ஆமாப்பா ரொம்ப நல்லவர், அவர் அற்புதம் செய்கிறவர்னு நீங்கள் சொன்னால் தான் 4 பேருக்கு தெரியும். இல்லைன்னா எப்படி தெரியும்? அவர் அற்புதம் செய்கிறவர்னு எப்படி தெரியும்? அவர் வியாதியை சுகமாக்குவார்னு எப்படி தெரியும்? நீங்கள் சொல்லும் போது தான், ஓ வியாதிலாம் சுகமாகுமா, ஆமாம் தரித்திரமாக நான் வந்தையா இந்த சர்ச்சுக்குள்ளே வரும் பொழுது, ஆனால் இங்கே ஆராதனைக்குள்ளே கலந்து கொள்ள இங்கே வர வார்த்தையை கேட்க நான் ஏழைன்னு நினச்சிட்டு வந்தேன், ஆனால் இன்னைக்கு நான் கேட்டுட்டு போகிறேன், இல்லை நான் ஐஸ்வர்யவான் அப்படின்றத நான் கேட்டு கற்றுக்கொண்டேன். அப்போ நீ தரித்திரமாக இருக்க மாட்டேன், ஆசீர்வாதமாக இருப்ப அப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு நினைக்க வாழ. உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும் பொழுது நீங்கள் போய் 4 பேருக்கு சொல்லும் பொழுது தான், நானும் இதே மாதிரி தான் தரித்திரமாக இருந்தேன், ரொம்ப பரம ஏழையாக இருந்தேன், ஆனால் என் ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு பாரு அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது தான் யாரோ ஒருத்தருக்கு தேவைப்படும், ஓ இப்படி ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். அப்போ சொல்லுவாங்க, அந்த இயேசு எனக்கு தேவை, அந்த இயேசு எனக்கு தேவை. யோசிச்சு பாருங்க, நல்ல வார்த்தையை கேட்க எத்தனை பேர் ஆசையோடு இருக்கிறாங்கங்க. கவனிங்க, நல்ல வார்த்தை யாராவது பேச மாட்டாங்களா, யாராவது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு எத்தனை பேர் ஏக்கத்தில் இருக்கிறான். அந்த நல்ல வார்த்தையை சொன்னால் யார் வேண்டான்னுவா? நீங்கள் நல்லா இருப்பீங்கம்மா அப்படின்னா செருப்பால் அடிப்பேன் போயிரு அப்படின்னு யாரும்மா சொல்லுவாங்களா? ராமம்மா போயிட்டு இன்னொருத்தங்களை பார்த்து, அம்மா உன்னை பார்க்கவே என்னமோ தெரியுது, உண்மையாக இன்றைக்கி உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் பாரு, நீ நல்லா இருப்ப அப்படின்னு பானா, இந்த பேர் உன்னை வெட்டி அப்படின்னு யாரும் சொல்லுவாங்களா? அவங்க உண்மையாகவே யார் பத்த பிள்ளை இது, நம்மளை என்ன பண்ணிட்டு போகுது, நல்லா இருப்பம்மா அப்படின்ட்டு போகுது. ஏன் அப்படியே இந்த திருவோட கையில் எடுத்துகிட்டு காவி வேஷ்டி போட்டுட்டு அப்படி வரவங்க மட்டும்தான் நீ நல்லா இருப்ப தாய் கொடுக்காரு, நீ நல்லா இருப்பம்மா, ஏன் அவங்க மட்டும்தான் சொல்லணுமா? என்னது நல்ல காலம்? நீங்கள் நம்ம சொல்லணுங்களா? இல்லை, அவன் பாருங்களேன், தாய் உனக்கு ஒரு நல்ல காலம் என்ன ஆகுது, இன்னைக்கு பிறகு நீ நினைச்ச காரியம் உனக்கு என்ன ஆக போகுது? அவன் சொல்லுவா, நான் இன்னைக்கு என் வீட்டுக்காரனை திட்டுன்னு தானே நினச்சேன், இன்னைக்கு வரட்ட அந்த மனுஷன் அவரை 4 வார்த்தை நறுக்குன்னு பிடுங்குற மாதிரி கேட்டுட்டு போன நினச்சேன். அப்போ இவர் நல்ல காலம் நடக்க போகுதுன்றாரு. ஓ இதுதான் அந்த நல்ல காலமோ? அப்போ யாரோ சொல்கிறாங்க. எப்பா உயிருள்ள தெய்வனை ஆராதிக்கிற நம்ம இந்த மாதிரி கையை தட்டி இந்த மாதிரி வார்த்தையை கேட்டுட்டு போற, ஏன் போய் நீ நாளைக்கு போய் உங்க வீட்டில் உன் தெருவில் யாருக்கோ போய் சொல்லக்கூடாது, இயேசு நல்லவர், நீ நல்லா இருப்ப? ஆமென். ஏன் சொல்லக்கூடாது? அதான் அப்பா சொல்றாரு, பூமியின் கடைசி வரையும் நான் சொல்றேன், ஒவ்வொரு சபையில் இருக்கிறவன், இந்த இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் ஏசப்பா பத்தி சாட்சி சொல்ல ஆரம்பிச்சுன்னா இந்தியா 2026லயே எழுப்புதல் அடைஞ்சிரும். ஆமென். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொருவரும் ஏசப்பாவை பத்தி நல்ல விதத்தில் போய் சொன்னால் இந்தியா ஏங்க இன்னும் ரொம்ப காலம்? நான் சொல்கிறேன், இந்த வருஷமே அசைவ கர்த்தர் கொடுப்பார்.
இந்த வருஷமே அசைவ கர்த்தர் கொடுப்பார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ நம்ம தான் என்ன பண்ணணும்னா சாட்சி சொல்லணும். ஹல்லேலூயா, ஆமென். வேதத்தில் பாருங்க, ஒரு மனுஷனை குறித்து நமக்கு தெரியும். அந்த கல்லறையிலேயே ஒரு மனுஷன் வாழ்ந்தான் பார்த்தீங்களா? பிசாசு பிடிச்சி, பல பிசாசு பிடிச்சிட்டு அந்த மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். அந்த மனுஷனை இயேசு கிறிஸ்து போய் சுகமாக்குறார். நல்லா பாருங்க, பிசாசு பிடிச்ச மனுஷனை இயேசுப்பா சுகமாக்குறார். எல்லாரும் சொல்லுங்க, பிசாசு பிடிச்ச மனுஷன். பிசாசுனா 1-2 பிசாசு கிடையாது, கிட்டத்தட்ட 6000 பிசாசு. எத்தனை பிசாசு பார்த்தீங்களா? 6000 பிசாசு. ஒரு பிசாசுக்கு யார் தாங்க மாட்டா? சில இடத்துல பிசாசு விரட்ட போனால் சொல்ல, அது ஒரு பேரை சொல்லி சொல்லுவோம், நான் தான். நீ தான் யாரு? நான் தான். அந்த பேரை சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். சொல்லி தொலையா நீ? நான் தான் வந்திருக்கேன் தெரியாதா? ஜெய், நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? கதெல்லாம் பயங்கரமாக விடும். பிசாசுங்களும் அதுக்கிட்ட பேச ஆரம்பித்தாலே காமெடியாக இருக்கும். சம்மந்தம் இல்லாமல் விடும். பாயசம் கொண்டு போனேன், எனக்கு பிடிச்சிச்சு, நானும் கூட வந்துட்டேன். அது அட கழுத. ஸோ அப்போ 6000 பிசாசு ஒரு மனுஷனை பிடிச்சி என்னென்ன டார்ச்சர் பண்ணிச்சோ தெரில. ஒரு பிசாசு சொல்லுது, ஒரு அம்மாவுக்கு பிசாசு பிடிச்சிக்கிச்சு. அப்போ அந்த அம்மாட்ட ஜெபிக்கும் போது அந்த அம்மா சொல்லுது, அந்த பிசாசு பேசுது, நான் இவளை எப்படி ஆயிலும் கொன்னுறணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். என்னடா தம்பிங்களா, எப்படி நான் ஹெல்ப் பண்ணவா? வேண்டாமா? ஓகே, எனக்கு வேணுங்க. மறந்துடுச்சு. எப்படி உங்களுக்கு அது அந்த பிசாசு சொல்லுது, பேசுது, அது நான் இவளை எப்படி ஆயிலும் கொன்னுறணுன்ட்டு நான் இவளை நினச்சேன். அப்போ நான் இல்லை, இன்னொரு பாஸ்டர் சொல்கிறார். அப்போ அந்த பாஸ்டர் கேட்டாராம், கொல்ல வேண்டியதானே, ஏன் கொல்லாமல் இருக்கிற இன்னும் அப்படின்போது அந்த பிசாசு சொல்லுதான், எங்கே கொல்ல விடுது, இவ மனசுக்குள்ள ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிக்கிட்டே இருக்கா, அதனால என்னால் கொல்லவே முடியல. அப்போ அவர் கேட்டாரா, எத்தனை வருஷமா நீ ட்ரை பண்ணிட்டு இருக்க? அது சொல்லித்தான், 16 வருஷமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ அவர் கேட்டாரா, ஓ நீ 16 வருஷமா உள்ள இருக்கிறியா? பாருங்க, 16 வருஷமா. ஆனால் அந்த அம்மா வாரம் வாரம் சர்ச்சுக்கு வருது. எல்லா ப்ரேயர்லையும், அன்றைக்கி ஆன்லைன் ப்ரேயரில் வரைக்கும் அந்த அம்மா அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதில் தான் கொஞ்சம் எமோஷ்னலாக தொடப்பி உள்ளே இருந்தது வெளியே வந்துருக்குது. அப்போ 16 வருஷமாக இந்த அம்மா எதுக்குள்ளே தான் இருந்திருக்குது. ஆனாலும் பாருங்களேன், அந்த பிசாசால தொட முடியல. காரணம், அந்த அம்மா மயங்கி விழுந்திருந்து அலக்கழிச்சு விழுந்துருது. ஆனால் உள்ளத்துக்குள்ள அந்த அம்மாவுக்கு ஒரு அந்த ஜீவன் இருக்குது. ஆனால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்ல போய் பிசாசால கை வைக்கவே முடியல. அல்லேலூயா. அப்போ பாருங்க என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணுதுங்க இந்த பிசாசுங்க. இன்னொரு இப்போ பிசாசை பற்றியே பேசின மாதிரி இருக்குது, இருந்துட்டு போட்டோம். அப்போ 6000 பிசாசு ஒருத்தனை பிடிச்சிருந்தா அவனை என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணிச்சுன்னா, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போட உள்ள இந்த ஆளை ட்ரெஸ்ஸு போட்டோன்னா என்ன பண்ணிடும்? ஆமாம், கிழிச்சிடும். சிலர் கோவத்தில் எதையாவது என்னமா பண்ணுறீங்களா, கோவத்தில் எடுத்தோடனே எதையாவது ஒன்று தூக்கி எரிஞ்சு என்னத்தையாவது தூக்கி போட்டு அடி நவுத்துறீங்கன்னா, ஆஹா யாரு வந்துட்டா, பாஸ்டர் நான் சும்மாவா அடித்தேன், வாய் கொழுப்பாலதான் அடித்தேன், அப்போ அங்கேயும் யார் வந்துட்டா. நம்ம என்ன நினைப்போம்னா, வார்த்தை வந்துருச்சு தேவைதான். நான் சொல்லேன், எல்லாருக்குள்ளேயுமே யார் கிரியை செய்கிறா? நம்ம என்ன சொல்லுவோம்னா, உடைச்சவங்க கிட்ட தான் இருக்கிறாங்க, உடைக்க வச்சது யாரு? புரியுதா நான் அப்போ தேவையில்லாத சேட்டை பண்ணுற எல்லாருக்கிட்டையுமே யார் இருக்கா? தேவையில்லாமல் சேட்டை பண்ணுற எல்லாருக்கிட்டையுமே. ஏன்னா பிசாசு கேரக்டர் அப்படி தான் இருக்குது. ட்ரெஸ் போட விட மாட்டேங்குது, சங்கிலியை போட்டு கட்டி வைக்கிறாங்க, திருப்பி சங்கிலியவே அத்தனை பண்ணிட்டு வந்துடுது. அத்துட்டு பிடிவாத கோணம். சில ஆளுக்கு பிடிவாத கோணம் இருக்குதா, அப்போனா யார் வந்துட்டா சொல்லுங்க? அந்த சாசு தான் பிடிவாதம். ஒரு மாதிரி வரட்டு பிடிவாதம். இந்த 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 மனுஷனுக்கு அப்படி தான் கட்டி கட்டி வைக்கிறாங்க. பயவுள்ள என்ன பண்ணிட்டே இருக்குது, சங்கிலியா அத்து நான் அப்படி தான் உடைப்பேன், அப்படி தான் கிழிச்சுக்கிடுவேன். ஒரு மாதிரி திமிரு பிடிச்சே என்ன பண்ணுது இந்த மனுஷன், திமிர்லேயே அலையுது. அதனால் எல்லாரும் என்னமோ ஓடி கல்லை கொண்டு ஒன்று அடிப்பேன் அப்படின்னு இவனும் கல்லை கொண்டு அடிக்கிறான். எல்லாரையும் போட்டு எதிர்த்து நிற்கிது. இந்த ஆவி எப்படி நிற்கிது? ஒரு மாதிரி பணிஞ்சே போகாது பாருங்களேன். இந்த பிசாசுங்கெல்லாம் உள்ளே இருந்துச்சுன்னா எப்படி ஆகாது? கழுது. அது ஒரு மாதிரி திமிர்லேயே நிற்கும். அது ஒரு மாதிரி அடங்கா பிடாரி மாதிரி, அடங்கா பிடாரா மாதிரி. என்ன பிடாரின்னா அப்போ பிடாரம் தானே. ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, ஏதோ ஒன்று என்ன ஆகுது,
அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். சத்தமா நான் சொல்றேன், அப்படிப்பட்டவங்க பாஸ்டர் ஒரு மாதிரி நீ வருத்தமே படாத, அந்த மனுஷனுக்காக அக்கறைக்கு வந்த தெய்வம் உனக்காக எனக்காக வந்தா, இங்க இருக்கிற யாரோ ஒருவருக்காக கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு அந்த பிசாசுக்கு சாவு மணி, இன்னைக்கு அந்த பிசாசுக்கு. ஆமா, நீங்க ஐயோ அப்ப எனக்குள்ள இருக்குது நான் தான் பிசாசுன்னு வீட்டுக்கு போயிடாத. கர்த்தர் இன்னைக்கு உனக்குள்ள விடுதலை கொடுக்க தான் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோசிச்சு, இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இல்லாமல் இருந்தோம், இன்னைக்கு எப்படி மாறி இருக்கிறோம் சொல்லுங்க. அன்னைக்கு இருந்த மாதிரி அன்னைக்கு இருக்கிறோம். எவ்வளோ மாற்றி இருக்கிறார், நம்ம சொல்லுவோம் நான் இன்னும் மாறலைன்னாலும் கூட அது உன் வார்த்தை. ஆனால் இயேசு சொல்ல இல்லை நீ மாறி இருக்கிற. பிசாசு சொல்லுவான் மாறல, இயேசு சொல்ல இல்லை நீ மாறி இருக்கிற. ஆமென். இயேசு எப்பவுமே உன்னை தூக்க தான் பார்ப்பார், உன்னை தூக்க தான் பார்ப்பார், உன்னை அழுத்த பார்க்க மாட்டார். இன்னைக்கு ஆண்டவர் உனக்குள்ள பேசுறாரு, இல்லை நீ ஏன் பிள்ளை, நான் உன்னை மாற்றி இருக்கிறேன். அப்போ இந்த மனுஷனை ஆண்டவர் வந்து சுகமாக்கிட்டாரு. சுகமாக்க ஒன்ன பாருங்களேன், இவனுக்குள்ள இருந்த பிசாசுலாம் இப்போ எங்கே போயிருச்சுன்னா பன்றிக்குள்ளே போயிருச்சு. எங்கே போயிருச்சு? இயேசு வந்துட்டுனா உள்ளே இருக்கிறது எங்கே போயிடும்? அது வெளியே ஓடிடும். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருந்து வெளியே போய் ரொம்ப நேரம் ஆகுது. உங்க வீட்டுக்குள்ள இருந்து வெளியே போய் ரொம்ப நாள் ஆகுது. உங்க கிராமத்துக்குள்ள இருந்து வெளியே போய் ரொம்ப நாள் ஆகுது. அல்லேலூயா, ஆமென். அவ்வளவுதான். என்ன வந்தாலும் அப்படியே ஜுஜுப்பியா பேசிட்டு அனுப்பி விட்டுட்டே இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கனவு வருதா அப்படியே சொல்ல, த்ரில்லிங்கா போகுது, அந்த கனவை கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? சிலவங்க சொல்லுவாங்க பாஸ்டர் ஒரே கெட்ட சொப்பனமாக இருக்குது பாஸ்டர், எது வந்தா என்ன த்ரில்லிங்க, அதெல்லாம் பார்த்து சும்மா த்ரில்லிங்க, அப்படியே தூக்கிட்டு போய் குத்துற மாதிரி அப்படியே இடிக்கிற அப்படின்னு சொல்லி அப்படியே இந்த ராட்டினத்தில் போனால் ஒரு ஃபீல் வரும்ல. அது என்ன இது கூட ஒரு இப்படி போவோமே, அது என்னது ராட்டினம், ஒரு போட்டு மாதிரி ஒன்று மேலே போயிட்டு. கொலம்பஸில் இப்படி நான் போனதில்லை, ஆனால் பார்த்துருக்குறேன், கீழே இருந்து பார்ப்பேன் எல்லாரும் எப்படி பண்ணுறான்ட்டு. இப்படி பனிஷனெல்லாம் பார்த்துமே வீடியோவில். அப்படின்னா அவனை பிடிச்சி உட்காரிச்சு கூப்பிட்டு போயிட்டானுங்க, கதறிட்டான் ஆளு. அப்போ அதில் அப்படி போயிட்டு அப்படி கீழே வரும்போது வயிறுலாம் என்ன அவன் சொல்லுவானுங்க, அப்படி ஃபஸ்ட்டு குடலெல்லாம் எப்படி வர மாதிரி இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு நம்ம துட்டே கொடுக்காம ஒரு கொலம்பஸ் கனவுக்குள்ளே போயிட்டுருக்குறோம். அப்படியே நம்மளை அப்படி பண்ணுற மாதிரி அப்படி எவ்வளோ ஒரு த்ரில்லிங்காக இருக்குது. அப்படி சொல்லி பிசாசு பார்ப்பான், டேய் உன்னை நான் எப்படிலாம் சொப்பனம் கொடுத்து உன்னை பயம் கொடுத்துனா நீ காமெடி பண்ணிட்டு இருக்கிறியாடா அப்படின்னு அவனுக்கு வெறுத்து போயிடும். கையை தட்ட மாட்டிக்கிற பாரு நீ. ஆமென். ஏம்மா எனக்கும் நிறைய வருமா கனவுலாம், எனக்கு நிறைய வரும். நாளா அடடா காலை எழுச்சி பார்ப்பேன், செம்மையாக இருந்து பாசமாட்ட கேட்டு பாருங்க, நேற்று செம்மையாக இருந்துச்சுட்டி கனவு, அப்போ என்ன த்ரில்லிங்க. உங்களுக்குமாப்பா எனக்கும் தான்ப்பா. யோசிச்சு பாருங்க. அப்படி நம்ம அதை பிசாசு வந்து ஏதாவது ஒரு வகையில் போராட்டமாக வருதா பிரச்சனையாக வருதா அதெல்லாம் சூப்பராக டீல் பண்ணணும் நம்மெல்லாம். ஏன்னா இயேசு நம்ம கூட இருக்கிறாரு, ஜெயிச்சவர் நம்ம கூட இருக்கிறாரு, உயிர் தெழுந்தவர் நம்ம கூட இருக்கிறாரு. 40 நாள் ஏசப்பா ஜெபத்தை முடிச்சுட்டு டயர்டாகி அப்படியே நடக்க முடியாம தடுமாறும் கால்களை கண்டே. என்னடா வந்தாலே பேச வருதுங்க, எங்கடா இருக்கான் அவன் சவுண்டு மாஸ்டர், எங்கடா இருக்கிற அட கிளி ஜோசியக்காரா பாரு, ஹம்மிங் வருது கவனி அதெல்லாம். அப்போ ஏசப்பா தடுமாறி என்ன பண்றாரு, வந்துட்டு இருக்கிறாரு. உடனே யார் வந்துட்டா சொல்லுங்க, அந்த கற்பம் வந்துட்டான். என்ன வந்து நின்று ஆண்டவரை சோதிக்கிறானாமா. யாரும் சோதிக்கிறது, சோதிகளின் பிதாவையே எவன் சோதிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. நீயும் நானும் கழுதை குட்டி கிடையாது, சிங்கத்தின் குட்டி. பிரதர் நீங்க காகத்தின் குட்டி அல்ல, நம்மளாம் சிங்கத்தின். ஆமென். இயேசுவுக்கு ஒரு பேர் உண்டு, யூத ராஜ சிங்கம். யூத ராஜ சிங்கம். காட்டுக்கு ராஜான்னு சிங்கத்தை ஏன் வச்சாங்கன்னா எனக்கு தெரியாது, அதை விட யானெல்லாம் பெருசாக தான் இருக்குது. ஆனால் சிங்கம் கர்ச்சனை வந்து 5 கிலோமீட்டர் கேட்குமா. ஆமென். சிங்கம் கர்ச்சிச்சுன்னா எப்படி கேட்குமாமா, 5 கிலோமீட்டர் என்ன பண்ணுமா. ஆமாம், சிங்கம் வந்து சும்மாலாம் என்ன பண்ணாதாம்மா, வேட்டையாடாதான். பசிச்சா போய் அது எவ்வளோ பெரிய மிருகமாக இருந்தாலும் அதுக்கு பசின்னு வந்துட்டுனா அடி வெளுத்துருமா. அது யானை கீனெல்லாம் பார்க்காதான், அது பசி வந்துட்டு அது முன்னாடி எது இருந்தாலும் அது அன்னைக்கு காலி. அதனால தான் சிங்கம் காட்டுக்கு ராஜா.
ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ அப்போ அவன் என்ன பிசாசு வந்தாலும் ஒன்றும் பயமே இல்லை. ஏசப்பா கிட்ட வந்து அவன் சோதிக்கிறான், ஏசப்பா அழகாக டீல் பண்ணுறாரு. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அவ்வளோதான். சொல்லுங்க, பிசாசு அழகாக டீல் பண்ணணும். பதறலாம் கூடாது. என்ன பண்ணக்கூடாது? பதறம் கூடாது. பிரச்சனையை கொடுப்பான் பிசாசு, போராட்டத்தை கொடுப்பான், என்னத்தையா சண்டை இதெல்லாம் கொடுப்பான். அதெல்லாம் ஆண்டவரே எங்கள் பாஸ்டர் எல்லாம் சொல்லி தான் கொடுத்துருக்குறாரு, இன்னைக்கு இப்படிலாம் நடக்கணும்னு சொல்லி தான் கொடுத்துருக்குறாரு. இந்த வாரத்தில் நீ வாயாண்டா வாயா, உன விளக்கு மாத்த அட்டிக்கிறான் பாரு. உடனே நம்ம வீட்டுக்கு முன்னாடி எதை தொங்க விட்டுறக்கூடாது. சில ஆட்கள் அப்படிலாம் தொங்க விட்டுருக்கு, அதுவும் நல்ல விளக்கு மரத்தை தொங்க விட்டுதா பாரு, இம்புட்டு இருக்கும் ஒன்று. அந்த குச்சி, தென்னங்குச்சி விளக்குமாறு முருங்கை மரத்தில் இவ்வளோண்டு தொங்க. ஏன்னு கேட்டால் காயே விழ மாட்டேது, கண்ணு வச்சிருந்தாளுங்க எல்லாவளும். அதுக்கு எதை தொங்க விடுறேன்? பிஞ்சு போன 2 செருப்பையும் இவ்வளோண்டு ஒரு கக்கூசு விளக்குமாறையும். பார்த்துருக்கீங்களா? நானும் தான் சர்ச்சுக்கு பின்னாடி என்னைக்குமே நானும் ஒரு கக்கூசு தொடப்பத்தையும் தொங்க விட்டதில்லை, செருப்பையும் தொங்க விட்டதில்லை. நல்லா தான் இருக்குது. உண்மைதானம்மா? சார் அவன் சின்ன வீட்டை கட்டுறதுக்கே ஒரு பொம்மை தொங்க விட்டுருந்தான். பார்த்துருக்கீங்களா? நானும் வீடு கட்டியிருக்கிறேன், நானும் சர்ச்சு கட்டியிருக்கிறேன், நானும் ஒரு நாள் எதையும் தொங்க விட்டதில்லை. நல்லா தான் இருக்கும். சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, நல்லா தான் இருக்கும். ஆமாம், பேய்க்கே டப்பு கொடுக்குற ஆள் நம்மளாம். பேய்க்கே அவன் டப்பு கொடுக்குற ஆள். ஏன்னா அந்த அளவுக்கு காமெடி பண்ணியிருக்கிறாப்புல ஆண்டவர். பேய் கதறுது, என்னை எங்கேயாச்சும் விட்டுருங்க, நான் போகிறேன். அப்படிதான் இருக்குது. என்னை விடுங்க, நான் போகிறேன். அப்படியா? எங்கே போகிறேன்? அது பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்? போகிறேன். போய் தொலைப்போ. ஸோ அப்போ முக்கியமான சப்ஜெக்ட் இனிமேல் தான். ஆனால் இதிலே நேரம் ஆகி போச்சே. அப்போ ஏசப்பா நல்ல சுகத்தை கொடுத்துட்டாரு. அவன் தெளிஞ்சிட்டான். இங்கே கவனிங்க பார்ப்போம். அவன் தெளிஞ்சிட்டான். யாரு சொல்லுங்க? பிசாசு பிடிச்சவன் தெளிஞ்சிட்டான். ஆனால் ஊருக்காரெல்லாம் ஓடி வந்து அவனை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இவன் ட்ரெஸ் இல்லாமல் சுற்றிட்டு இருந்தவன் தானே, நம்ம வந்தாலும் கல்லை கொண்டு அடிப்பானே, இவன் ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக பேய் பிடிச்சவன் தானே, இவன் தெளிஞ்சு ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு எடுத்துகிட்டு சூப்பராக உட்காந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு பார்த்தா ஏசப்பா அழகாக நிற்கிறாரு. தெரிஞ்சு போச்சு, இவர் தான் யாருக்கு சுகம் கொடுத்துருக்குறா, இந்த ஆளுக்கு சுகம் கொடுத்துருக்கிறார். உடனே எல்லாரும் ரிக்வஸ்ட் வைக்க வரானுங்க, மனு கொடுக்க வரானுங்க. எல்லாவனும் அப்பாவை எம்எல்ஏ வந்தால் மனு கொடுக்குறாங்கல்ல, முக ஸ்டாலின் ஐயா வந்து அந்த மாதிரி மனு கொடுக்குறாங்க. என்ன மனுன்னு பிரித்து படித்து பார்த்தா, தயவு செய்து நீங்கள் ஊருக்குள்ளே வராதீர்கள். மனுவில் என்ன கொடுத்துருக்குறானுங்கன்னா, ஏசப்பா லெட்டரை பிரித்து பார்க்குறாரு. என்னமோ எல்லாரும் லைனாக வந்து மனு கொடுக்குறானுங்களே அப்படின்னு பிரித்து பார்த்தா, தயவு செய்து எங்கள் ஊருக்குள்ளே நீங்கள் வராதீர்கள். ஏசப்பா அப்படியே மூடி வைக்கிறார். அடா பாவீங்களா டேய், என்னடா நீங்கள் அப்படின்னு மூடி வச்சுட்டு நேராக அந்த மனுஷங்கிட்ட போயிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. 39வது வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்ன வரக்கூடாதுன்னு இவனுங்க எல்லாரும் மனு லெட்டர் போட்டு கொடுத்துட்டானுங்க, வர முடியல. நான் யாரையும் கட்டாயப்படுத்திட்டு உள்ளே தள்ளிட்டு வர ஆள் கிடையாது. கதவை தட்டுவேன், சத்தம் கட்டு திறந்தா உள்ளே வந்து உட்காருவேன். நான் ஃபோர்ஸ் பண்ணி எங்கேயுமே வர்ற ஆள் கிடையாது. வேணும்பா நீங்கள் வாங்கப்பானா வந்து உட்காந்துருவேன். அதனால் என்னை வேண்டான்ட்டானுங்க, அதனால் நான் என்ன பண்ணுறேன், கிளம்புறேன். ஆனால் நான் உனக்கு என்னெல்லாம் சொன்னேனோ செஞ்சேனோ அதை எல்லாத்தையும் இப்போ என்ன பண்ணு, நீ போய் அறிவி, அப்போ எல்லாத்தையும் போய் சொல்லு அப்படின்னு அனுப்பிவிட்டோன்னே அவனுக்கு அப்படியே அதை ரொம்ப துறுதலாக இருந்துச்சு. நல்ல மனுஷன் ஏசப்பா, என்னை எவ்வளோ தூரம் சுகம் கொடுத்தீங்க, என் ஊருக்கார பயலுக பாருங்க உங்களை போய் வர வேண்டான்ட்டானு சொல்லி வெறி பிடிச்சி, அதாவது லூசுங்களா, பெரியப்பா அவர் யார் தெரியுமா, சித்தப்பா, ஏன்னா வந்தவெல்லாம் சொந்தக்காரன் தான். வந்தவெல்லாம் யாரு, அவனுக்கு சொந்தக்காரன் தான். மாமா, விளங்காத மாமா, உனக்கு புரியுதா இல்லையா, அவர் நல்லதான் பாரு, ட்ரெஸ் இல்லாமல் எப்படி சுற்றிட்டு இருந்தேன், நான் ட்ரெஸ் போட்டிருக்க பாரு, அவரை குருடு கண்ணு தெரியல, அவரை போய் அப்படின்னு சண்டைலாம் போடலை. ஆண்டவர் செய்த நன்மையை போய் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, பட்டணங்கள் எங்கும் போய் அவன் பிரசித்தம் பண்ணினானாமா. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்கம்மா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியா இருப்பீர்கள். அப்போ இவன் வந்து ஆண்டவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொண்டுட்டு சும்மாவே இருக்கல. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொண்டுட்டு சும்மா இருக்கல.
அவன் போய் எல்லாருக்கும் போய் என்ன பண்றான், அறிவிக்கவே இல்லை, பிரசித்தம் பண்றான். பிரசித்தனா என்ன, எல்லாத்தையும் போயிட்டு உற்சாகமா உற்சாகமா சந்தோஷமா சந்தோஷமா. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க ஒரு ஷோரூமுக்குள்ளே உள்ளே போயிட்டோம். இப்போ பாருங்க, நம்ம மலர் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறா, டயர் கம்பெனி, கார் பாலிஷ் பண்ணுற கம்பெனி, சூப்பராக பாலிஷ்லாம் பண்ணுவாங்க, கார்லாம் பாலிஷ் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே போனால் எப்படிம்மா உங்களுடைய கம்பெனி பற்றி சொல்லுவேன்? சார் இங்கே ஏன் சார் வந்தீங்க, ரொம்ப செலவாகும் சார், பாலிஷ் பண்ணுறதுக்கு அவன் 40,000 வாங்குவான், அதனால் போங்க, பாலிஷ் பண்ணால் 2 மாதம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் பழைய குருடி கதவை தேடின மாதிரி ஆயிரும். உண்மையை சொல்லுவாங்களா? இல்லை சார், நீங்கள் வச்சுக்கணும், அப்படியே சூப்பராக இருக்கும் சார், கோட்டிங் நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த கோட்டிங் போடுவோம், 2வது அந்த கோட்டிங் போடுவோம், 3வது அந்த கோட்டிங் போடுவோம், லாஸ்ட்டில் உனக்கு ஒரு பட்டையை போட்டு அனுப்பிவிடுவோம் சார், அது உங்களுக்கு தெரியாது சார் அப்படின்ட்டு. வந்தோடனே வந்து உட்காருங்க சார், அவங்க ஒரு சோஃபா போட்டு வச்சுக்கிறானுங்க. வந்தோடனே எப்படி உட்காரதுக்கு, நல்லா நீட்டாக சோஃபா, ஏசிஸ்லாம் அப்படி உட்காந்து ஒரு பந்தாவானு பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணிடுவோம், பயந்துருவோம். எவ்வளோ மேடம் இதுக்கு? ஸோ அதை பற்றி சொல்கிறாங்க. அவங்க சொல்லும் பொழுது இதனால் இவ்வளோ நன்மை இருக்குது, யாராவது பிள்ளைங்க ஸ்க்ராட்ச் இழுத்தாலோ ஸ்க்ராட்ச் ஆகாது, அது ஆகாது, இது ஆகாது அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு அந்த ஆசை வருது, அது வருது. ஸோ நம்ம பண்ணிடுவோம். அப்போ இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, இல்லை சார் இன்னொரு பேக் இருக்குது, அது இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதை விட இன்னொரு பேக் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதை பற்றி அவன் தெரிஞ்சுக்கிட்டு தான். ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. அப்போ அந்த அம்மா அந்த அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை குறித்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அது சொல்லும் பொழுது நமக்கு என்ன வந்துடுது சொல்லுங்க, ஆசை வந்துடுதுங்க. வெள்ளிக்கிழமை சந்தைக்கு போமா, ஒரு தக்காளி கடை 5 ரூபாய்க்கு கிலோ தக்காளின்னு போது 4 ரூபாய்க்கு கிலோ தக்காளி அப்படின்னுவான், 3 ரூபாய்க்கு தக்காளி அப்படின்னுவான். அவன் பிரசித்தம் பண்ணலன்னா நீ 7 ரூபாய்க்கு தக்காளி வாங்கிட்டு போய் நிற்ப. அவன் சொல்றான் பிரசித்தம் பண்றான், கிலோ 3 ரூபாய், கிலோ 3 ரூபாய், மாதுளை 5 ரூபாய். சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அவன் பிரசித்தம் பண்றான், உண்மையா இல்லையா? அவன் அவ்வளவு தூரம் பண்றான். அப்போ ஒரு நாள் கூலிக்காகவே அவன் பிரசித்தம் பண்ணும் பொழுது உயிருள்ள தெய்வன்றது உனக்கு நல்லாவே தெரியும். அவர் தான் பரலோகத்துக்கு என்ன கூட்டிட்டு போகணும்னு தெரியும், அவர் தான் என்ன வாழ வைப்பார்ன்றது தெரியும், அவர் தான் என்ன எஜமானா மாத்துவார்னு தெரியும். அவரை குறித்து ஏன் நம்ம பிரசித்தம் பண்ணக்கூடாது? ஆமென் சொல்லுங்கம்மா. ஒரு நாள் 500 ரூபா துட்டுக்காக நின்று மாதுளையை கத்துறவன், அதை கத்துறவன், இதை கத்துறவன், எனக்கு அப்பா 500 ரூபா தரவர் இல்ல, லட்சக்கணக்கா தரவர், எனக்கு கோடிகளை தர வைப்பார். ஆமென். நான் சொல்றேன், ஆயிரங்களை பார்த்த காலம் முடியுது, லட்சங்களை பார்த்த காலம் முடியுது, கோடிகளை பார்க்கிற காலம் கர்த்தர் உனக்கு தராரு, எனக்கும் தராரு. நம்புறவங்க கையை தட்டி வாங்கிக்கோ, இந்த அபிஷேகத்தை, இந்த கிருபையை வாங்கிக்கிடுங்க. Praise the Lord. Hallelujah. ஆமா, சொல்றவன் அல்ல, பிரசித்தம் பண்ணுகிறவனாய். வேதத்தில் குஷ்டரோகி ஆண்டவர் சுகமாக்குனாரு, அங்க சொல்லி விடுறாரு, யார்ட்டையும் போய் சொல்லாதரா அப்படின்றார். குஷ்டரோகி கிட்ட போய் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை, நான் உனக்கு செஞ்சதை நீ யார்ட்டையும் சொல்லாத, ஆனா ஆசாரியனுக்கு போய் என்ன பண்ணேன் காட்டு. ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணான், குஷ்டரோகி, நான் எவ்வளோ காலம் சொரிஞ்சிக்கிட்டே இருந்தேன், கிட்டார் போட்டுக்கிட்டே இருந்தேன், ஆனால் என்ன என் ஏசப்பா சுகமாக்கிட்டான்னு சொல்லி பைபிளில் போட்டுக்குது. அவன் பிரசித்தம் பண்ணினானாமா. ஆமென் சொல்லுங்க. போற இடமெல்லாம் அவன் சொல்றான், ஏய் நீ ஒரு மாதிரி குஷ்டரோ. ஆமாங்க, குஷ்டம்லாம் இல்லை, இப்போ தொட்டு பாருங்களேன், வாயில விரல வச்சே பாருங்களேன். அவன் சுகமாயிட்டான். இது யார் உனக்கு சுகம் கொடுத்தா? இயேசுதான் எனக்கு சுகம் கொடுத்தார். இயேசுதான். என்னைக்காச்சும் சொல்லியிருக்கிறீங்களா, இந்த வீடு எனக்கு ஏசப்பா கொடுத்தாருங்க, இந்த ட்ரெஸ் ஏசப்பா கொடுத்தாருங்க, இந்த நகை ஏசப்பா கொடுத்தாருங்க? ஏய், நான் எனக்கு கொடுத்திருக்கிறது எல்லாமே இயேசு கொடுத்தது. சொல்லியிருக்கிறீங்களா பிரதர்? சொல்ல ஆரம்பிங்க. உனக்கு நீ சொன்னது ஒண்ணு, சொல்ல போறது இனி ஏகப்பட்டதை கர்த்தர் உனக்கு தருவார். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமாங்க, சாட்சி சொல்லணும். சாட்சி மாசத்துல பாருங்க, ஒரு வயசான பாட்டியம்மா நடக்க களி இல்லாம வந்து நின்று மைக்க தொடறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது, பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஆமா, மைக்க வச்சுட்டு போறதுக்கு டைம் எடுக்கிற அந்த அம்மாவே வாயை திறந்து சொல்லுது, செத்து இருந்தா 1 வருஷம் ஆயிருக்குமியா அப்படின்ட்டு. நல்ல சூப்பரா உட்கார்ந்து இருக்கிற எத்தனை பேர் சொல்லணும், பாஸ்டர் நாங்களும் சொல்லுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவங்களுக்கும் தெய்வம் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு, உங்களையும் என்னையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அவரை பார்த்த தெய்வம் சந்தோஷப்படுவாரு, சொல்லாம இருக்கிற ஒன்றை பார்த்து.
சொன்னவங்களை பார்த்து சந்தோஷப்படுற அதே தெய்வம் தான் சொல்லாம இருக்கிற உங்களையும் பார்த்து சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆண்டவரை வருத்தப்படுத்தினவன் வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை. யார் சொன்ன டைலாகு? உங்க பாஸ்டர் சொன்ன டைலாகு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமா, எவ்வளோ வாங்கியிருக்கிறோங்க ஆண்டவர்கிட்ட, எவ்வளோ வாங்கியிருக்கிறோம், எவ்வளோ வாங்கிட்டோம் பா. அதை நான் சொல்லலைன்னா வேற யார் போய் சொல்ல போறா? நான் போய் என் அப்பாவை பெருமையாக பேசுறேன்னா வேற யாருங்க பெருமையாக பேச போறா? ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கோம், நீதிமொழிகள் 14:25, மெய் சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எல்லாம் தேடுறதுல பிஸியா இருக்கு, ஒன்றும் தேட வேண்டாம், நானே சொல்றேன். மெய் சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான், காப்பாத்துறான். ஏமா 4 பேர் வந்து சாட்சி சொல்லும் பொழுது வந்து உட்கார்ந்துக்கிற ஆளுக்கு சும்மா ஜிவ்வுன்னு ஏறும். எப்படி ஏறும்? ஆமா, இப்படி அற்புதம் செஞ்சிருக்கிறாரா, இயேசு உண்மையாவே நல்லவர் தான், அந்த சகோதரிக்கு செஞ்ச அற்புதத்தை எனக்கும் செய்வார்னு அந்த ஒரு வெறி ஏறும். சாட்சியை கேட்க தான் வெறி ஏறும். இப்படி அற்புதம் செஞ்சிருக்கிறாரா, ஆமா அதே தெய்வம் தான் நானும் ஆராதிச்சுட்டு இருக்கிறேன். அந்தம்மா ஒன்றும் விஐபி டிக்கெட் கொடுத்துட்டு போய் தரிசனம்லாம் பார்த்துட்டு வரல, எங்களோட சேர்ந்து தான் அந்த அம்மா உட்காந்து ஆராதிச்சுட்டு இருக்குது. அவருக்கு தரிசனமான தெய்வம் எனக்கும் தரிசனமாவார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. பாருங்க, பைபிள் ஆண்டு சொல்றாரு, சாட்சி சொன்னா ஒருத்தன் உயிர் அடைவானாமா. பார்த்தீங்களா? நீங்கள் வாயை திறந்து சொல்லிட்டா எத்தனை பேர் உயிர் அடைவாங்கன்னு பார்த்துருக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது சாலமோன் ஞானி சொல்ற வார்த்தை. ஞானி அவர் அவ்வளோ ஞானியே சொல்றாரு, நீ வாயை திறந்து சொல்லலைன்னா கழுத ஒன்றும் நடக்காது, நீ வாயை திறந்து சொல்லு, சாவ கடக்கிறவங்க கூட உயிரை எழுந்துச்சு நிற்பான்றார். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆமாங்க, சொல்றதுல அவ்வளோ எஃபெக்ட் இருக்குதுங்க. சொல்றதில்ல ஒரு வாயின் வார்த்தையால் கட்டவும் முடியும், அவனை தரமட்டமாக ஆக்கவும் முடியும். வார்த்தையினால் ஒருத்தனை கட்டவும் முடியும், அவனை மொத்தமாக காலி பண்ணவும் முடியும். நல்லதை பேசி பாருங்க, நல்லதை சொல்லி பாருங்க, அவன் 0 எடுத்தவனாக இருந்தாலும் அவன் ஹீரோவாக மாறிடுவான். அவன் 0வா இருந்தா கூட அவனை ஹீரோவாக வைக்கிறான். நீலாம் பண்ணி மேய்க்க தாண்டா லாக்கி அப்படின்னு திட்டுவாங்க. உங்களுக்கு தெரியுமா? பக்கத்தில் பண்ண இருக்குது, அவர் எத்தனை வீடு வச்சுக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் எவ்வளோ பெரிய சொத்துக்காரன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம சர்ச்சு பக்கத்தில் அங்கே ஒரு பண்ண இருக்குது, அவர் எத்தனை லேண்ட் வச்சுக்கிறாருன்னு தெரியுமா? ஆனால் திட்டும்போது நீலாம் எது மேய்க்க தாண்டா லாக்கி, பண்ணி மேய்க்க தாண்டா லாக்கி, பண்ணி மேய்க்க தான். நான் சொல்கிறேன், அவங்களாம் பெரிய சொத்துக்காரங்க. ஒரு பண்ணியை விற்றா எவ்வளோ அமௌண்ட் வரும் தெரியுமா? நம்ம ஆட்களுக்கு விவரம் பத்தாது, பேசி அவனை காலி பண்ணிடுறது. நீலாம் பாரு, எரும மாடு மேய்க்கத்தான் லாக்கி. ஆமாம், கேரளாவில் பாருங்க, ஐஸ்வர்யம் கோடீஸ்வரம் யார் தெரியுமா? எரும மாட்டு மேய்க்கிறவன் தான். என்ன பிரதர், கேரளாவில் பெரிய ஆட்கள்லாம் எரும மாடு மேய்க்கிறவன். உண்மை, நம்ம ஆட்கள் சும்மா இப்படி பேசியே ஓட்டிடுறது. நீலாம் பாடுற, பெட்டி கடை வைக்க தாண்டா லாக்கின்னுங்க. உண்மையாக சொல்ல, பெட்டி கடைக்காரன் ஒரு நாளைக்கு 3000 ரூபா வருமானம் சம்பாதிச்சிட்டு வீட்டுக்குள்ளே வருவான். என்ன பிரதர், பெட்டி கடைக்காரன் ஒரு நாளைக்கு வருமானம் இப்போ ட்ரெண்ட் மாறிச்சு. நீலாம் பாரு, பானிபூரி விற்க தான் லாக்கி எடுத்து. நீலாம் எங்கே வரு, நீலாம் பானிபூரி விற்கதாமல லாக்கி. போய் பாருங்க பானிபூரிக்காரன் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறான்னு சொல்லி. ஆமாம், நம்ம ஆட்கள் அன்றைக்கி வீட்டில் கையேந்திட்டு போவோம், அம்மா ஒரு 20 ரூபா தாம்மா, எதுக்கு? பானிபூரி சாப்பிட்டுட்டு வர. ஆனால் திட்டுறது எப்படி? நீலாம் பாருல, பானிபூரி விற்கதாமல, நீ தான் லாக்கி. ஆனால் பானிபூரிக்காரன் ஒரு நாளைக்கு 5000 ரூபா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஆளுக்கு அன்றைக்கி பானிபூரி தண்டது துட்டு இல்லாமல் போகிறது. ஸோ நம்ம வார்த்தையினால் நம்மளை வந்து கட்டவும் முடியும், இடிக்கவும் முடியும். ஆண்டவர் தான் சொல்கிறாரு, மெய்சாட்சிக்காரன் உயிர்களை அவன் என்ன பண்ணுகிறான்? ரட்சிக்கிறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அழகா, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ, மனுஷன் முன்பாக என்னை குறித்து அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ, நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பதாக அறிக்கை பண்ணுவேன். இந்த பெரிய பாக்கியம் யாருக்குங்க கிடைக்கும்? சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. உங்களை குறித்து அவங்கிட்ட பேசல, இவங்கிட்ட பேசல, அந்த யாரை கண்டவங்கிட்டலாம் எவன் பேசணும்? டைரக்டாக பிதா கிட்டேயே அங்கே பேசுவாங்க உங்களை குறித்து. இதெல்லாம் சீக்ரெட், இல்லை அவுத்து விட்றேன். யாரெல்லாம்
காது உள்ளவர்களோ கேட்டு அதெல்லாம் வாங்கி சும்மா ஜக ஜகன் மேலே வந்துடுவீங்க. ஆமாம், மந்த சாமிங்கெல்லாம் மந்தமாகவே இருப்பீங்க. அதெல்லாம் இந்த ரகசியத்தெல்லாம் வாங்கி கொண்ட ஆட்கள் சும்மா அப்படி படிக்கட்டில் ஏறி போகிற மாதிரி ஆளாக இருக்காது, லிஃப்ட்டில் போகிற ஆள் மாதிரி போயிடும். ஆமான்னு சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்களேன், மனுஷன் முன்னாடி என்னை அறிக்கை பண்ணிட்டேன்னா நான் பிதாக்கிட்டே உன்னை பற்றி பேசுவேன்றாரு. பாருங்க, பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பார்க்கலனால பிரச்சனையே இல்லை ஆண்டவரை, எப்படி ஒரு நாள் நான் காலியாவேன், ஒரு நாள் எங்கே தூக்கிட்டு போவீங்க என்ன பார்த்துக்கலாம். ஆனால் பூமியில் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை பற்றி நீ போய் ஒருத்தங்கிட்ட போய் சொல்லிட்டேன்னா அன்னைக்கே நேராக இயேசு கிறிஸ்து யார்கிட்ட நேராக போகிறாரு. போகிறதுலாம் சீனே கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து யார் பக்கத்தில் தான் உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிறாரு, பிதாவின் வலது பாரிசத்தில். அப்போ பிதாவுக்கு இதான் பிதா உட்கார்ந்துருக்கிறாருன்னா வலது பக்கம் இங்கே யார் உட்கார்ந்துருக்கிறா? செல்ல பிள்ளையா மடியில் ஏசப்பா செல்ல பிள்ளை. நல்லா கவனிங்க ஐயா, ஏசப்பா செல்ல பிள்ளையா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவரை விட வேற எவங்க சொல்லணும் சொல்லுங்க? நீங்கள் இன்னைக்கு போயிட்டு ராமம்மா போயிட்டு இன்னைக்கு இந்த யூடியூப்பில் போய் எங்கள் பாஸ்டர் மெசேஜை நீ பாரேன், சும்மா பாரேன் அப்படின்னு ஏதோ சொல்கிறீங்க, ஷார்ட்ஸ் வீடியோ ஏதோ அனுப்பி விட்றீங்க, என்னம்மா நீ ஏசப்பா பற்றி நல்லா இருப்பம்மா அப்படின்னு எதையோ ஒன்று சொல்கிற உடனே அன்றைக்கி ராமம்மா பிதாவினுடைய மடியில் யார் உட்கார்ந்துருக்கிறான்னா ஏசப்பா உங்கள் பேரை பிதாவுக்கு நல்ல கையை தட்டி ஆமென், உங்க பேரு ராமுன்றத பிதாவுக்கிட்ட ஏசப்பா சொல்றாராம். பா, இந்த பாக்கியத்தை விட வேற என்னங்க பாக்கியம் வேணும்? இதை தெரியாமல் நம்ம ஆட்கள் எப்படிலாமோ உட்காந்துக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நான்லாம் சொல்லியே பெரிய ஆள் ஆனவன். நான்லாம் புரியுதா? நான்லாம் சொல்லியே பெரிய ஆள் ஆனவன். ஆமாம், பிரியாணி தின்னது, சட்டை போட்டது, அங்கே போய் இதெல்லாம். ஏன்னா எங்கள் முழு நேரமே எங்கள் வேலையே அதுதானே. புரியுதா நான் சொல்கிறது? முழு நேரமே எங்கள் வேலை அதுதான். ஆனால் எத்தனை பேர் இப்படி சொல்கிறான்? எங்கள் பாஸ் நீங்கள் என்ன பேசினாலும் தெரியாமல் மண்டையை சொஞ்சிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறான் வீட்டுக்கு. ஆனால் இங்கே அவங்க மண்டையை சொரியவா செய்கிறீங்க சொல்லுங்கள்? இப்போ நான் சொன்னால் உங்களுக்கு டைமே தெரியும், நீ திரும்பி பார்த்தா கூட உனக்கு டைம் தெரியாது. வேணா பாரு பார்ப்போம், இல்லை சும்மா பாருங்களேன் பார்ப்போம். உண்மையை தான்ப்பா சொல்லுது, பாரு பார்த்துரு பார்ப்போம் டைமை. பிரதர் பார்த்துருவேன். நீ எங்கடா ஒழிச்சு வச்சுருக்கோம்? பார்த்துருவீங்க டைமை நீங்கள் பிச்சு விட. அது ஒரு வேலையே கலத்தி வச்சுருக்குறோம்ப்பா. ஸோ நம்ம சொன்னதா ஸோ அப்போ என்னென்னா சொல்ல தாங்க நம்மளாம் வளர முடியும், ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஒரு ஆமென் சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவர் சில வாய்ப்பை தருவார். நான் ஒன்றுமே இல்லை, ஆனால் பாரு நம்ம நல்லா இருப்போம், ஏசப்பா உன்னையும் நல்லா தான் வச்சிருப்பார். நீங்கள் சொல்ல உனக்கான ஒரு இடத்துல வாய்ப்பு திறக்குது, கதவை திறக்கிறார். தம்பி நான் சொல்கிறேன், எதையாவது ஒன்று சொல்லு, ஏசப்பாவை பற்றி சொல்லு, உனக்கான ஒரு சான்ஸை கத்த ரெடியாக வச்சிருப்பார். இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன் தெரியுமா? இதை எப்படி தெரியுமா நான் கண்டுபிடிச்சேன்? தாவீதை குறித்து நான் படிக்கிற ஒரு இடத்துல கர்த்தர் இதை எனக்கு காண்பிச்சு கொடுத்தாரு. சூப்பராக இருக்கும், கவனிச்சுட்டு போங்க. என்ன, தாவீது சாப்பாடு கொடுக்க வராரு பாளையத்துக்குள்ள. ஆனால் அந்த இடத்துல என்னமோ நடக்குதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ தாவீது நான் சண்டை போடுறேன் அப்படின்றார். யார்கிட்ட போய்? கோலியாத்தை நான் போய் அடித்து துவம்சம் பண்ணுறேன் அப்படின்ட்டு போய் சொல்கிறாங்க. ராஜா கிட்ட கொண்டு போய் வச்சுட்டாங்க தாவீதை. இப்போ ராஜா கிட்ட தாவீது என்ன சொல்கிறார்? நல்லா கவனிங்க. என்ன தெரியுமா சொல்கிறாரு? நான் ஒரு முறை ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது சிங்கம் வந்தது, அதை நான் வாயை கிழிச்சு என்ன பண்ணினேன், நான் கொண்டு போட்டேன். ஒரு முறை கரடி வந்துச்சு, அதையும் நான் என்ன பண்ணினேன், அதை அடின்னு அடிச்சு சும்மா துவச்சி அதை சாகடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னது தான் சவுல். உடனே அதை கண்டுபிடிச்சிட்டிங்களா அந்த வசனத்தை? நான் அடுத்த வசனம் அங்க பாருங்க. பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அங்க நான் தான் கொன்னேன்னு சொல்லல, சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவிச்சது என் கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை, இந்த சாட்சி நல்லா சொல்லுங்க. இது அப்பாக்கு தெரியாது, தாவீது அப்பாக்கு தெரியாது, தாவீது அண்ணனுக்கு தெரியாது, தாவீது கொன்னது ஒரு பயலுக்கும் தெரியாது.
நல்ல கவனிங்க. ஆனா சொல்ல வேண்டிய இடத்துல தாவீது வந்து மைக்க பிடிச்சி அதை ஆன் பண்ணி பாஸ்டர் ஒரு முறை இப்படி, பாஸ்டர் ஒரு முறை இப்படி சொல்ல ஆரம்பிச்சதுதான் சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். இத புரிஞ்ச பிள்ளைங்க கொஞ்சம் வேற மாதிரி கையை தட்டி ஒரு அந்நிய பாஷையை பேசி, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. 40 நாள் சவுல் ஒண்ணுமே செய்யாம நின்ன மனுஷன் எதையோ சொல்லி பார்த்து ஒருத்தரும் சண்டைக்கு போகல. ஆனா முறையா சவுல் ராஜா சொல்றாரு, போ, கர்த்தர் வாங்கூட இருக்கிறாரு. இந்த வெளிப்பாடு சவுலுக்கு எப்படிங்க கிடைச்சிச்சு? இந்த வெளிப்பாடு சவுலுக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னா, தாவீது சாட்சி சொல்ல போய் தான் கிடைச்சிச்சு. அல்லேலூயா. இன்னொன்னு சொல்லட்டுமா? தாவீது சொன்ன உடனே ஒரு வாய்ப்பை சவுல் ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. ஓகேடா, நீ போப்பா. ஒரு ஆமென் சொல்லுங்க. பாத்தீங்களா, நான் சொல்றேன், சொல்லிட்டாலே உனக்கானது அங்க ரெடி ஆயிரும், உனக்கானது அங்க ஆயத்தமாயிரும். இன்னைக்கு நிறைய பேர் நன்மையை பெறாமல் இருக்கிறதுக்கு காரணமே நீ சொல்லாமல் இருக்க போய் தான். நீ இதெல்லாம் போய் சொல்லுவானே, இதெல்லாமா போய் சொல்லுவாங்க. ஒரு விபச்சாரியே போய் சொன்னா நான் எப்படின்றத அவர் சொன்னாருன்ட்டு கையை தட்டி, இதுக்கு மேலே என்னங்க? 5 புருஷன் வச்சிருக்கிற ஒருத்தி போய் சொல்லிட்டா, 5 புருஷன் வச்சுக்கிற ஒருத்தி போய் சொல்றா, நான் இப்படி தான் இருந்தேன், நான் யாருன்னு அவர் சொல்லிட்டாரு, வந்து பாருங்க. அவ்வளவுதான், கர்த்தர் அவளை மகிமை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார். அப்போ நம்மளாம் எவ்வளோ சொல்லணும்? நான் சொல்றது புரியுதாம்மா? இது சாட்சியின் மாதம்னா என்னத்தை செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க நான் சொல்றேன்றதல்ல, இதுவரையிலும் என்ன செஞ்சாருன்றதை நீ சொல்லிட்டாலே இனி நீ என்ன செய்ய போறன்றதை கர்த்தர் சொல்லுவார். புரிஞ்ச பிள்ளை கையை தட்டி இந்த வார்த்தையை வாங்கிக்கும். சொன்னது விளங்கிச்சா? அநேகர் என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த மாதம் தான் நமக்கு அப்படியே வானம் திறக்க போகுது. நான் சொல்கிறேன், அதில் சீனு. இது வரைக்கும் என்ன செஞ்சார்ன்றதை நீ சொன்னாலே இனி நீ என்ன செய்ய போறன்றதை கர்த்தர் சொல்லுவார். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பாபம். எஸ், இதுதான் சாட்சியின் மாதம், இதுதான் சாட்சியின் மாதம். நான் ஆண்டவரை பற்றி சொல்ல எனக்கான வாய்ப்பை கர்த்தர் தரப்பார். அதெல்லாம் கிரகிக்க முடியாத வாய்ப்பாக இருக்கும், கிரகிக்க முடியாத சான்ஸாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமாங்க, ஆண்டவருக்காக எவ்வளோ சொல்லி இன்னைக்கு ஆண்டவர்லாம் பாருங்கள் கன்வென்ஷனில் பேசுகிற அளவுக்கு மாற்றிருக்கிறார். இன்றைக்கெலாம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 சர்ச்சை நான் கேன்சல். இன்றைக்கி நான் சண்டே வேறு ஒரு சர்ச்சுக்கு போனோம், கேன்சல் பண்ணிட்டு தான் நிற்கிறேன். நான் சொல்கிறது விளங்குதா? பாருங்கள், முன்னாடிலாம் இப்போ நம்மளே என் கேலண்டரில், நான் வச்சுருக்கிற கேலண்டரில் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுற அளவுக்கு கர்த்தர். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த முறை நான் அதிகமாக இங்கே நிற்கணும், எனக்கு இங்கே நிற்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஆமாம், எப்பவும்லாம் உட்காந்து நிற்க முடியாது. ஹல்லேலூயா. கிடைக்கிற சான்ஸை வாங்கிக்கிடணும், கிடைக்கிற வார்த்தையை சும்மா வாங்கிக்கிடணும். அதுக்கப்புறம் உங்கள் பாஷை இப்போ காரில் போகிறார், அப்புறம் ஃப்ளைட்லலாம் போவார், போனால் மாதம் கழித்து தான் திரும்பி வருவார். ஆமாம், இப்போலாம் ஐயோ இந்த மாதம் பாஸ்டர் ஒரு வாரம் இல்லையோ 2 வாரம் இல்லையோ, ஐயோ உங்களுக்கு என்ன தெரியும், மாதக்கணக்காக இல்லாமல் இருக்கிற காலம் வரப்போகுது. இன்னும் ஒரு மாதிரி வேறு பார்க்குறேன். ஆமாம், உங்களுக்கு மட்டும் சொன்னால் போதுமா? எத்தனை பேருக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. போகிற சபைலாம் சும்மா பற்றிக்கிட்டு எரியுது. போய் நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தா ஒவ்வொரு ஜனங்களும் அடடா கேட்கக்கூடாததை கேட்குறோமா, எப்படிப்பட்ட வார்த்தைகள் அப்படியே அவெல்லாம் உருகுறான். என்னம்மா வார்த்தை. காலம் ஃபுல்லாக நம்ம இங்கே மாவாட்டலாம் முடியாது, நிறைய இடத்துல மாவாட்ட வேண்டியது இருக்குது. சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஸோ அதான் சொல்கிறேன், சொல்லுங்க. சொல்லி ஆண்டவர் உங்களை வேறு லெவலுக்கு என்ன பண்ண போகிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? சொல்ல முடியுமா? சொல்ல என்ன ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறாரு பாஸ்டர், என்ன ஆண்டவர் சாட்சியாக வச்சிருக்கிறாரு பாஸ்டர் அப்படின்றவங்க மட்டும் கையை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் அல்லேலூயான்னு சொல்லி கையை உயர்த்தின ஒரு 2 பேர் சாட்சி சொல்லுங்கள் பார்ப்போம். முன்னாடி ஆமாம், நிறைய பேர் கை உயர்த்தினதை நான் பார்த்தேன். சான்ஸ்லாம் இல்லை, கையை உயர்த்தின ஒரு ஆள் ரெடி ஆயிடுச்சு. கையை உயர்த்தின 2 பேர் சொல்லுங்கள். ஆண்களை யாராவது சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். கர்த்தர் ஆண்களையும் ரெடி ஆகிட்டாங்க. வேகமாக டக்குன்னு சொல்லிவிட்டு. ஆமாம்,
தேங்க்யூ அப்பா. சொல்ல தான் பாருங்கள் ஆள் வேறு லெவலுக்கு மாறிக்கிட்டே இருப்பாங்க. என்ன கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாட்சியான வந்து ஆண்டோட அதாவது ஒன்ஸ் அப்பானிய டைமுக்கு நீங்கள் வந்து குழந்தையில் இருக்கிறதுக்கெல்லாம் போயிடாதீங்க. சபைக்கு வந்து என்ன நடந்துச்சு, உங்களை எப்படி நடத்தினார்ன்றது தான் இங்கே டாப்பிக்கே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இன்னைக்கு காலையிலே நான் யோசித்தேன், டைம் இல்லாததுனால சொல்லலை. நான் இன்றைக்கி காலையில் நான் குளிச்சுட்டு இருக்கும்போது நான் யோசிச்சுட்டு இருந்தேன், என் காட்வினை நான் சின்ன பையனா சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்ததை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்ன தீர்மானம் எடுத்துகிட்டு நான் அந்த சபைக்குள்ளே கால் வச்சேன்னா, ஆண்டவர் பேசினார், நீ தீர்மானத்தோடு தானே சர்ச்சுக்குள்ளே வந்த அப்படின்னு. நான் என்ன தீர்மானம் எடுத்தேன்னு யோசித்தேன். என்னால் வளர்க்க முடியாதுப்பா, 2 பிள்ளைங்க, பையன், அப்பா இல்லை, வளர்க்க முடியாதுப்பா. நான் சொல்கிறேன், என் 2 பிள்ளைகளையும் நீங்கள் வளர்த்து தந்துருங்கப்பா, நான் சர்ச்சுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான். சின்ன பிள்ளைகளா உண்மையாகவே பஸ் ஏற தெரியாது, விரட்டி விடுவேன். நான் போங்க 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 அப்படின்ட்டு அனுப்பி விடுவேன். நீங்கள் போயிருங்கடா, சர்ச்சுக்கு ஓடுங்கடா. வீட்டில் ஏதாவது தப்பு பண்ணால் கூட சொல்லுவேன், இந்த வாரம் சர்ச்சுக்கு அனுப்ப மாட்டேன், நான் பாஸ்டர்கிட்ட போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி வளர்த்தேன். இன்னைக்கு 2 பிள்ளைகளையும் நான் திரும்பி பார்க்குறேன். நான் வளர்த்துருந்தேன்னா கண்டிப்பாக இப்படி வளர்த்துருக்கவே முடியாது. 2 பிள்ளைகளே பார்த்து மற்றவங்க இன்னைக்கு சொல்கிறாங்க, சாட்சி சொல்கிறாங்க, காட்வினை போல காட்வினா அப்படின்றாங்க. ஜோவினை பார்த்து சொல்கிறாங்க ஜோவினா அப்படின்னு சொல்லி ஜோவினை குறித்து சாட்சி சொல்கிறேன். என் காது கேட்குது. காட்வினை குறித்த சாட்சியும் என் காது கேட்குது, ஜோவினை குறித்த சாட்சியும் காது கேட்குது. நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் போது சொன்னேன், நான் ஆவிக்குரிய தகப்பனா உங்களை கொண்டு சர்ச்சில் போடுறேன்டா, ப்ளஸ்ஸோ மைனஸோ நான் பாஸ்டர்கிட்ட தான் சொல்லுவேன். இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்ல தான் செய்வேன். இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன தப்பு பண்ணாலும் ப்ளஸ் மைனஸ் நான் பாஸ்டர்கிட்ட தான் வந்து சொன்னேன். பாஸ்டர் இப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ஆலோசனை சொல்ல உண்மையாக ஆண்டவர் இன்னைக்கு 2 பிள்ளைகளையும் மகிமையாக வச்சிருக்கிறாரு, அடியாளையும் சாட்சியாக வச்சிருக்கிறாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் அவங்க சொன்ன மாதிரி தான் ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு தொழில்கள் எல்லாமே நஷ்டம் ஆகி 0க்கு மைனஸுக்கு போட நிலைமையில இருக்கும்போது தான் நாங்கள் அந்த சர்ச்சுக்கு வந்தோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்கும் போதும் அந்த பிள்ளைங்களை நான் ஒப்பு கொடுத்து தான் ஜெபம் பண்ணுவேன். என் கணவர் என் கூட நல்ல அன்பாக இருக்கணும், இந்த வீட்டில் நாங்கள் சமாதானமாக இருக்கணும்னு சொல்லி நல்லா ஜெபம் பண்ணுவேன். நான் நிறைய போராட்டங்கள் மத்தியில் விக்கிரங்களின் போராட்டம் அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் அதுக்கு மத்தியில் தான் வந்தோம். அப்போ அந்த 2 பிள்ளைங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது ஆண்டவரே எனக்கு தெரியலை, ஆனால் நல்லா நீங்கள் செய்வீங்க. ஏன்னா அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் நான் வச்சுருந்தேன். ஏன்னா வாக்குத்தத்தம் கொடுத்துட்டே இருந்தார், அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சு நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் இன்னைக்கு 2 பிள்ளைங்களையும் மகிமையாக வச்சுருக்காரு, என் கணவரை மகிமையாக வச்சுருக்காரு, நல்ல தொழில்களை தந்திருக்காரு. நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கோம். போன ட்ரிப்பு நம்ம ஜெபம் பண்ணும்போது கூட ஊரில் பயங்கர போராட்டமாக இருந்துச்சு. ஆனால் எல்லாரும் இப்போ என்னை பார்க்கும்போது சொல்கிறாங்க, உன் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க, ஆண்டவங்க நல்லா வளர்த்து வச்சுருக்காங்க. நேற்று கூட ஒரு மாமி வந்து சொல்லிட்டு போடுறாங்க, அதாவது நீ ஆண்டவர்க்குள்ளே போன பிறகு ஏசப்பாவை அறிஞ்ச பிறகு இப்போ நல்லா இருக்கா, என்னம்மா இப்போ நீ நல்லா இருக்கா, உன் பிள்ளைங்க நல்லா இருக்காங்க என்ன. ஆனால் போகிற இடங்களில் ஆண்டவர் பிள்ளைங்களை ரொம்ப மேன்மையாக வச்சுருக்காரு. இப்போ இளவே இருக்க இடத்துலையும் நல்லா வச்சுருக்காங்க. அவங்களுடைய இந்த ஓனர்லாம் இப்போ நேற்று கூட ஒரு பார்சல் போட்டுட்டு இருக்காங்களாம், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, நீ நல்லா வேலை செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க திருப்பூர் கம்பெனியில் வந்து அவங்க திருப்பூர் கம்பெனியில் ஓனர், அந்த பெரிய தொழிலதிபராக இருக்காங்களாம். அவங்க இவனுக்கு பார்சல் போட்டு வீட்டுக்கு அனுப்பி விட்டுருக்காங்களாம், உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. அதே போல் அங்கே சார்ஜால் அவன் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லையும் அந்த அரபிக்கு அவனை ரொம்ப பிடிக்குமா. அவன் பேரில் வேலை எடுத்து வச்சு, அவன் கீழே அவன் ஆள் எடுத்து வச்சு செய்யக்கூடிய எல்லா பொறுப்பையும் ஆண்டவர் யோசேப்புக்கு எப்படி கண்டு தயவு கிடைச்சதோ அதே போல் 2 பிள்ளைங்களையும் ஆசீர்வாதமாக வச்சுருக்காரு, என் கணவரையும் ஆசீர்வாதமாக வச்சுருக்காரு. ஆமென். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஆண்கள் யாரும் சொல்ல இருக்கிறீங்களா? ஒரு ஆமென் சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. பாருங்கள், நல்ல ஆண்டவர் எல்லாரையுமே நல்லா வச்சுருக்கிறாரு. இப்போ இவங்க வந்து சொன்னதுனால பாருங்கள், இவங்க இப்போ என்ன லெவலில் இருக்கிறாங்களோ இவங்க அடுத்த முறை இந்த லெவலோட கூட்டிடுவாங்க. இதான் ரகசியம். சொல்ல தான் ஒரு மனுஷன் உயர்ந்து கொண்டே அவன் போவான். சொல்லாதவங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேறி வர்றதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும், ஸ்லோவாக முன்னேறுவீங்க. ஆனால் சொல்கிறவனை டக்குன்னு தூக்கிடுவார். இது வந்து அந்த பாதையில் பயணித்தா தான் தெரியும். இன்றைக்கி நான்லாம் பார்க்குறேன், ஜான் சிஸ்டருடைய வளர்ச்சியெல்லாம் நான் பார்க்குறேன். ஸ்பிரிச்சுவல்லையும் சரி நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் நினைக்கிறேன். அதை எடுத்து விட்றேன். அப்போது என்னென்னா சொல்கிற சாட்சி வந்து
எதனால நன்மை நடந்துச்சு, எப்படி நன்மை நடந்துச்சு, ஹிஸ்ட்ரியை சொல்லாமல் பாயிண்ட்டாக நீங்கள் இதை அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லி கொடுக்குறேன். சொல்கிறவங்களுக்கு, சொல்லாதவங்க கற்றுக்கிடுங்க, சொல்கிறவங்க இன்னும் கற்றுக்கிடுங்க. சாட்சியில் ஆண்டவர் செஞ்ச அற்புதம் பெருசாக சொல்லணும். அது எவ்வளோ நீ மிகைப்படுத்துறியோ மிகைப்படுத்து, தப்பே கிடையாது. எங்கே வந்து பெற்றுக்கொண்ட அதையும் சொல்ல தவறக்கூடாது. யார் மூலியமாக பெற்றுக்கொண்ட அதை சொல்கிறதுலையும் தயவே கூடாது. கிடச்சிச்சு நல்லா இருந்தேன் அதெல்லாம் ஏட்டு சுரக்கா கறிக்கி எங்கே கிடச்சிச்சு, எப்படி கிடச்சிச்சு, யார் மூலியமாக கிடச்சிச்சின்றது அழுத்தமும் திருத்தமுமா சும்மா அக்மார் முத்திர மாதிரி அடிச்சுட்டு போனீங்கன்னு வைங்களேன், வேறு லெவலுக்கு ஆயிடுவீங்க நீங்களாம். நான் சொல்கிறது விளங்குதா? ஆமாம். ஸோ நான் சொல்கிற சாட்சியெலாம் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நெத்தி அடி அடிப்பேன் எப்படின்றதுலாம். அதையே நீங்கள் நூல் பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா போதும், நீங்கள் வேறு லெவலுக்கு மாறிடுவீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். படுக்கை எடுத்து கொண்டுட்டு போன்றாரு, எடுத்துகிட்டு போகிறான், அவ்வளோதான். போகிற வழியில் கேட்குறான் ஒருத்தன், டேய் நீ தான் இப்படி படுத்துக்கிட்டே ரொம்ப காலமாக, அவனை யார் சுகமாகனா? அவர் யாருன்னு தெரியும், அவர் சொன்னார் செஞ்சேன். இன்னொருத்தன் வந்து கேட்குறான், அவர் சொன்னார் செஞ்சேன், அவர் பேர் என்னடா? பேர்லாம் தெரியாதுல்ல, ஆனால் நமக்கு பேர் தெரியும்ல, சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அவனுக்கு மட்டும் பேர் தெரிஞ்சுதுன்னு வைங்களேன், மகனை இயேசு, நமக்கு தெரியும்ல, விளங்குதா? இதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். சொல்கிறத நச்சுன்னு சொல்லணும். வந்து இப்படி சர்ச்சுக்குள்ளே வந்தேன்யா, என் வாழ்க்கையை லெவலாக மாற்றினார், எங்கள் பாஸ்டர் இப்படி ஜெபிச்சார், இப்படி ப்ராஃபஸி சொன்னார், இந்த ஆராதனை இப்படி எடுத்து வச்சார், இந்த அப்படி துண்டு துண்டா சும்மா என்ன இந்த வெலை மீனா வேறு என்ன மீன் சொல்லுவீங்க, பேர் தெரியலையே, அந்த மீனை சும்மா துண்டு துண்டாக எடுத்து சும்மா இலையில வைக்கிற மாதிரி வச்சான்னா ஊறாதவனுக்கு நாக்கு ஊறும். ஊறாதவனுக்கு நாக்கு என்ன ஆகும்? சும்மா ஊறும். ஆமாம், அவ்வளோதான். அந்த பந்தியே வேறு லெவலுக்கு ஆயிரும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? சொல்கிறவங்க விளங்கிக்கிடுங்க, எல்லாருமே விளங்கிக்கிடுங்க. இப்படிலாம் நீங்கள் சொல்லி பாருங்களேன், கர்த்தர் அந்த இடத்துல உங்களை குறிச்சி, ஏன்னா நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவ நாம மகிமைக்காக சொல்கிறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்கள். இந்த பிரசங்கத்துக்கு பின்னாடி அவ்வளோ நேரம் ஜெபம் இருக்குது. இந்த பிரசங்கத்துக்கு முன்னாடி அவ்வளோ நேரம் பர்சனல் டிவோஷனல் இருக்குது. எனக்கு ஆண்டவர்கிட்ட அதை உட்காந்து தியானிக்கிறது, குளித்தாலும் நடந்தாலும் எங்கே போனாலும் மண்டைக்குள்ளே அதே. அப்போ இவ்வளோத்தையும் சுமந்துட்டு வந்து தான் இங்கே உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்? வார்த்தையை கொடுக்குறோம். எதனால என் வாழ்க்கை உயர்ந்துச்சு? வார்த்தை இல்லாமல் என் வாழ்க்கை. இதெல்லாம் யார் கண்டுபிடிக்கிறீங்களோ, நீ என்னதான் சாட்சி சொன்னாலும் ஆகாது. தெளிவாக கண்டுபிடிச்சி நீ சொல்கிற சாட்சி இருக்கு பாரு, அது பாம் பிளாஸ்ட் அடிக்கிற மாதிரி அடிக்கும். அது வேறு லெவலுக்கு போகும். அதனால் நான் சொல்கிறேன், ஆமாம், அடுத்த வாரம் வேறு டைமென்ஷனில் பிரசங்கம் பண்ணுவோம். போன வாரம் பொருளாதாரத்தை குறித்து அப்படி உங்களுக்கு நான் ஒரு பிரசங்கத்தை பண்ணினேன், எப்படி ஆண்டவருக்கு சாட்சியாக அவன் பொருளாதாரத்தில் இருக்கணுன்றது. இந்த வாரம் நீ சொல்கிற சாட்சியில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் ஒவ்வொரு டைமென்ஷனில் வருது. இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு அப்புறம் நீ தான் ஹீரோவாக இருப்ப. நீ சைடு கேரக்டரெல்லாம் இருக்க மாட்டேன். படம்னு ஒன்று வந்தால் நான் தான்டா ஹீரோ. புரியுதா நான் சொல்லுது? இந்த சைடு துணை ஆக்டர் ஒரு பாத்திரத்துக்கு வந்துட்டு போகிறேன், அந்த இதெல்லாம் கிடையாது. படம் முழுக்க யார் தான் இருப்பா? நாங்கள் தான் இருப்போம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஸோ கர்த்தர் ஒன்று அந்த அளவுக்கு என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். ஆமாம், இன்றைக்கி புதுசாக வந்திருக்கிறீங்க சிலர், அவங்கள நான் விஷ் பண்ண மறந்துட்டேன். ஆமாம், புதுசாக வந்தவங்க கையை உயர்த்துங்க. ஆமாம், நீங்கள் வந்திருக்கிறீங்க, அம்மா வந்திருக்கிறீங்க. உங்களை கூட்டிகிட்டு வந்தவங்க நீங்களா? ஆறா பாரா, நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க ஹெலன் சிஸ்டருக்கு. சொல்லுங்க, ஹெலன் சிஸ்டருக்கு நல்ல கை. ஹல்லேலூயா. ஆமாம், அவங்களுக்கு அவர் ஜெபம் பண்ணிடுவோமா? புதுசாக வந்தவங்கள நம்ம அப்படியே அந்த ஃப்ளோலேயே விட்டுட்டோம். எந்திரிச்சு நில்லுங்க சார், இருக்கிற இடத்துல. அம்மா எந்திரிச்சு நில்லுங்கம்மா. ஐயா வந்திருக்கிறாங்க, அவங்கள பாருங்கள். நம்மளுடைய சாந்தி சிஸ்டருடைய கணவர். நல்லா இதெல்லாம் பாருங்கள் ஐயாவை பாருங்களா, அவங்கள அப்படியே தூக்கிட்டு தான் வந்து உட்கார வச்சுருக்கிறாங்க. நல்லா கவனிங்கம்மா, கவனிங்க. ஐயாவுக்கு போன வாரம் நாங்கள் அவங்க வீட்டில் போய் பார்த்துட்டு வந்தோம். அவங்க பல வருஷமாக ஐயா வந்து நடக்க முடியாமல் அப்படி தான் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு ஆசை, இந்த சர்ச்சுக்கு நான் வந்துடணும். பார்த்தீங்களா, இந்த சர்ச்சுக்குள்ளே நான் சொல்கிறேன், எல்லாம் கற்றுக்கிடுங்க. பாருங்கள், அந்த ஐயாவை எப்படி அவங்கள கொண்டு வந்திருக்கிறாங்க பாருங்களேன். இவ்வளோ நேரமாக உட்காந்து வார்த்தையாக சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஐயா? ஆமாம், இப்போ அவரை விட்டால் பயங்கரமாக சாட்சி சொல்லுவார்னு நினைக்கிறேன். இப்போ அவரை விட்டால் அவர் ரெடியாக இருக்கிறாப்புல, அவரை பார்த்தாலே தெரியுது. அவங்களுக்கு அவ்வளோ ஆசை. இன்றைக்கி வந்திருக்கிறாங்க அம்மா. உங்களுடைய அம்மாவாம்மா?
ஆமாம், அம்மாவும் மகளுமா வந்திருக்கிறாங்க. அவங்கள மாமியார் அம்மா, அதுவும் அம்மா தான். மாமியாரும் மருமகளும் ஒன்றா சரிஞ்சிங்க சபைக்கு வர்றதே பெரிய கிருபை. கையை தட்டி பாருங்க, 2 பேரும் ஒன்றா சேரீ போட்டு வந்திருக்கிறாங்க. பாருங்க எவ்வளோ மேட்சிங். அல்லேலூயா. பாருங்க இப்படிலாம் இருக்குது பாருங்க. என்ன இந்த ஹெலன் சிஸ்டர் போய் என்ன போய் சொன்னாங்களோ தெரில. சொல்ல போய் தானே சார் வந்திருக்கிறீங்க? உண்மை தானே? ஹெலன் சிஸ்டர் போய் புட்டு வச்சிருப்பான் நினைக்க. நீ வந்து பாரா, நீ வாயா, நீ சொல்ல போய் தாங்க தெரியும், சொல்லாம தெரியாதுங்க. போன வாரம் யாரு இவங்க அம்மாவா? ஓ, எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துகிறாங்க பாருங்க. எப்படி குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்துகிறாங்க பாருங்களேன். நான் சொல்கிறது விளங்குதா? சொல்லாத வரைக்கும் ஒரு பையனும் உள்ளே வர மாட்டான். ஆனால் சொல்லிட்டா வந்தவன் ஒருத்தனும் வெளியே போக மாட்டான். புரியுதா? உங்கள் குடும்பம்லாம் இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, உங்கள் குடும்பம்லாம் இந்த மகிமைக்குள்ளே வந்து சொந்தமாக மாறணும்னா, இனியும் சொல்லாமல் இருந்ததெல்லாம் போதும். நீ சொல்லனா கல்லு சொல்லும். இனி நீ சொல்லலைன்னா கல்லு சொல்லும். உங்கள் இடத்துல வேற ஒருத்தர் வந்து சொல்லுவான். நீ பாட வேண்டிய இடத்துல வேற ஒருத்தர் வந்து பாடுவாங்க. நீ துதிக்க வேண்டிய இடத்துல வேற ஒரு ஆள் வந்து துதிக்கும். நீ பண்ண வேண்டிய இடத்துல வேற ஒரு ஆள் வந்து பண்ணும். அன்னைக்கு நினைப்ப, நான் நிற்க வேண்டிய இடம் வேற யாரோ நிற்கிறாங்க, நான் செய்ய வேண்டியது வேற யாரோ செய்கிறாங்க. வான் சான்ஸை விடாத. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. கையை உயர்த்துங்க. வந்தவங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க. கையை உயர்த்துங்க. ஆண்டவரை, வந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்கள இந்த சபைக்குள்ளே கொண்டு வந்து ஆண்டவரை இவ்வளோ மகிமையான ஒரு ஆராதனை அவங்களுக்கு தந்திருக்கிறீங்க. அவங்க வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் செய்ய போகிறீங்கப்பா. விசேஷமாக அவங்கள கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்த ஹெலன் சிஸ்டருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்களுக்காக கையை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுங்க. பாருங்கள், நம்மலாம் இன்னும் அந்த ஒய்கோஸ் ஃபார்மில் இன்னும் பேர் எழுதாத எத்தனையோ நல்ல பிள்ளைங்க உள்ளே உட்காந்துருப்பீங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த ஒய்கோஸ் ஃபார்ம் கிடச்சிச்சா கூட தெரியாது. ஆனா அவங்க ஒவ்வொருத்தரையும் போய் சொல்லி கூட்டிட்டு வராங்க. போன வெள்ளிக்கிழமை ஒருத்தவங்களை கூட்டிட்டு வந்துட்டாங்க உபவாச ஜெபத்துக்கு. மிட்வீக்குக்கும் ஓடி வந்துட்டாங்க. தாகம் தாகம் தாகம். ஒரு ஜெபத்தை நான் இனி விட மாட்டேன், ஒரு ஆராதனையை நான் விட மாட்டேன். இனிமே இந்த சபை தான் ஏன் சபை. கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆமென் ஆமென். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் எழுந்து நிப்போமா? கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சந்தோஷமா இருக்கிறீங்க? சொல்லுங்க. இனி சொல்லாம இருக்கவே மாட்டோம். நல்ல கையை தட்டி சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடு என்னது? நீ பண்ணி நல்ல நல்ல நல்லா பாடி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவர் சொல்லியும் செய்யாது இருக்கிற தெய்வம் அல்ல. அவர் மனமாற சொல்லுங்க மனுபுத்திரர் அல்ல. இந்த மகிமை டிவியில் இந்த வார்த்தையெல்லாம் போகுது. போன வாரம் பேசினதெல்லாம் போன வாரத்தில் நான் கொடுத்தேன். அநேகர் ஃபோனில் அந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு உடனே ஃபோன் போட்டு, நான் பேச மாட்டேன், பாஸ்டம்மா தான் பேசுவாங்க, ஏன்னா அந்த இன்சார்ஜை பாஸ்டம்மாட்ட கொடுத்துட்டேன், எத்தனை பேர்கிட்ட நம்ம பேச முடியுன்ட்டு. பாஸ்டம்மா பாவம் நைட் 9 மணிலேருந்து ஃபோன் பேச ஆரம்பித்தா ஒவ்வொன்றுமா என்ன பண்ணிகிட்டே இருக்கோம். ஆமாம், இன்னும் மிஸ்டு காலில் போய் எங்கள் இதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ மிஸ்டு கால் இருக்குது. அட்டன் பண்ணோம் எல்லாரும். இந்த வார்த்தை எங்களுக்கு அவ்வளோ பிரயோஜனமாக இருந்துச்சு, இந்த மாதிரி வார்த்தையை நாங்கள் கேட்கவே இல்லை, இது கொடுக்குறதில்ல. போன வாரம் சண்டே பேசணும் பார்த்தீங்களா, அதை தான் கொடுத்துருக்குறோம். கேட்டு 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 அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ மகிமை, அவ்வளோ காரியங்களை கற்றுக்கொள்கிறாங்க. இது நான் உங்களுக்காக மட்டும் நான் பிரசங்கம் பண்ணலை, எத்தனையோ முகம் தெரியாத பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை நான் விதைச்சிக்கிட்டு இருக்கிறேன். அவர் சொன்னால் அவர் செய்யக்கூடிய ஆண்டவர். நல்ல கையை தட்டி இந்த ஒரு கவியை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமே. தேங்க்யூப்பா. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடு இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை.
ஆராதனை ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு ஆராதனை ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு. இன்னைக்கு இந்த வார்த்தை எனக்கு வந்துச்சு, நான் இதை கற்றுக்கொண்டேன்ற பிள்ளைங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் லாஸ்ட்டாக பேசி நான் முடிக்கிறேன். ஜெபம் பண்ணி பிரசங்கத்தை கேட்டுட்டு அப்படி வாழ ஆரம்பிச்சிருங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், பிரசங்கத்தை கேட்டுட்டு வாழ அதுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார். போன வாரம் ஒரு பிரசங்கத்தை கேட்டிங்கன்னா, போன வாரம் என்ன பிரசங்கம் பண்ணோம்? நீங்கள் நானே சாட்சியாய் இருப்பேன் அப்படின்னு பவுல் சொல்கிறார். எதுக்கு சொன்னார்னா, நீங்கள் கொடுக்கறத குறித்து நான் என்ன பண்ணுறேன், அந்த மாதிரி பிரசங்கத்தை பண்ணியாச்சு, இனி நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. எல்லோரும் சொல்லுங்கள், பிரசங்கத்தை போன வாரம் கேட்டாச்சு, கொடுக்கறத குறித்து கேட்டாச்சு, இனி அதில் ஏதாச்சும் ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு வேணுமா? எங்களுக்கு எப்படி கொடுக்குறதுன்னு தெரில பாஸ்டர், என்ன மாதிரி கொடுக்குறதுன்னு தெரில. அப்படி யாருக்காவது விளக்கம் தேவை இருக்குதா? கிடையாது. கேட்டாச்சுல்ல, செய்ய ஆரம்பிச்சிருங்க. இன்றைக்கி இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டீங்கல்ல, நான் தான் சொல்லணும். நான் சொல்லலைன்னா யாரும் ஆண்டவரை தேடி வரமாட்டாங்க. நான் சொல்லலைன்னா யாருக்கும் தெரியாது ஏசப்பாவை பற்றி. யாராவது நீங்கள் வந்து சந்திங்க, நீங்கள் தொடுங்க, நீங்கள் பேசுங்க. அந்த சீனெலாம் கிடையாது. நான் தான் பேசணும், நான் தான் சொல்லணும் அப்படின்றத கேட்டாச்சு. நீங்கள் அப்படி செய்ய ஆரம்பிச்சிருங்க. நான் சொல்கிறேன், நிச்சயமாக ஏசப்பா உங்களை குறித்து இன்றைக்கி பிரசங்கத்தை கேட்கும்போது எவ்வளோ நீங்கள் கைத்தட்டினதில் விட அவர் சந்தோஷப்படுறது எப்போ சந்தோஷப்படுவார்னா, நீங்கள் இன்றைக்கி சர்ச்சுக்கு வந்தது ஆண்டவருக்கு சந்தோஷம்தான். ஆனால் எப்போ அவர் நல்லா சந்தோஷப்படுவார்னா, நீங்கள் ஏசப்பாவை பற்றி இப்போ சொல்கிறப்பார். உனக்கு ஏசப்பா நல்ல கணவனை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, நல்ல மனைவியை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, நல்ல பிள்ளைய கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. நான்லாம் போகிற சபையிலெல்லாம் என் மனைவியை பற்றி, பாஸ்டம்மாவை பற்றி சொல்லுவேன், சபையை பற்றி சொல்லுவேன், இங்கே இருக்கிற வாலிப பசங்களை பற்றி சொல்லுவேன். சாட்சியாக தான் அடிப்பேன். போயிடலாம் சபையில் கொடுக்கறத குறித்து சொல்லுவேன். வயிறாக்கியதுனா எப்படி நிற்கணும், என் சபையில் என் பிள்ளைகள் கக்கூஸ் கழுவுதுரா அப்படின்னு சொல்லி அங்கே போய் அடிப்பேன். காவல் கிணறு ஒரு சர்ச்சில் பாஸ்டர் பல வருஷமாக கக்கூஸ் கழுவிட்டு இருந்தார், டாய்லெட் கழுவிட்டு இருந்தார். எந்த சாட்சியை போய் சொன்னேன், என் சர்ச்சில் பாத்ரூம் கழுவுறதுலேருந்து, என் காரை கழுவுறதுலேருந்து என் பிள்ளைகள் தான்றேன். அந்த சர்ச்சில் அன்னைக்கு அந்த பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் என் சர்ச்சில் ஒரு சகோதரர் வந்து சொன்னார், இனிமேல் நாங்கள் தான் டாய்லெட் கழுவோம் அப்படின்ட்டு. அடுத்த வாரம் அவரே ஹார்பிக் பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டாராமா. எப்படி பார்த்தீங்களா? நான் சொல்ல போய் தானே அந்த சர்ச்சில் எழுப்புதல். 5 வருஷமாக அந்த சபையில் அந்த பாஸ்டர் டாய்லெட் கழுவிட்டு இருந்த சபையில் நான் சொல்ல போய் அங்கே இருக்கிற விசுவாசி கழுவ ஆரம்பித்தாங்க. என்னை தேடிங்க வந்து என் கையில் 3000 ரூபா காணிக்க கொடுத்து, எனக்கு பண்டம்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து, எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து சந்தோஷமாக போனாங்க. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அடுத்தது டேட்டு கேட்டிருக்கிறாங்க, எப்போ நீங்கள் வருவீங்க எங்கள் சர்ச்சுக்கு, எப்போ ஒரு டைம் தாங்க, உங்களை வந்து நாங்கள் வந்து பார்த்துட்டு உங்களை நல்லா ஹானர் பண்ணிவிட்டு உங்களை வந்து கனப்படுத்திட்டு நாங்கள் போனோம். நான் சொல்கிறேன், ஓயாமலாம் வரக்கூடாது, நான் சொன்னால் தான் வரணுன்ட்டு சொல்லி வச்சுருக்கிறேன். வந்தால் எனக்கு லாபம் தான். காணிக்க தருவாங்க, ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வருவாங்க, ஜெய்சன் பேக்கரியிலேருந்து, காவல் கிணறுலேருந்து. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சொல்லிப்பார். எத்தனை பேர் கேட்க ரெடியாக இருக்கிறான்? எத்தனை பேர் கேட்க ரெடியாக இருக்கிறான்? பல சபையில் பிரசங்கம் பண்ண முடியவே முடியாதுன்ற காரியத்தில் நான் உடச்சி பேசியிருக்கிறேன். இந்த பிரசங்கம்லாம் பண்ணும்போது பாஸ்டருக்குலாம் ஒரு மாதிரி கிளப்பும், எப்படி பேசுகிறாரு பாரு இவர், என்ன மாதிரி பேசுகிறாரு பாரு. நான் சொல்ல, சுப்கரோயா பார்த்துக்கிறேன்யா, சுப்கரோவோ சப்கரோவோ ஏதோ தெரில, சைலண்ட் மோடு, நாங்கள் பார்த்துக்குறோம் எல்லாத்தையும் அப்படின்ட்டு பேசுவேன். கர்த்தர் அங்கே கிரியை செய்கிறார். ஒரு ஆமன் சொல்லுங்கள். ஒரு 3 நாள் போகிறோம் பாருங்கள், 5 பிரசங்கம் பண்ண வேண்டியது இருக்குது. 5 டைமென்ஷனில் அவங்க மண்டையை போட்டு கழுவ வேண்டியது இருக்குது. கழுவல்ல அந்த சபைக்கு ஒரு எழுப்புதல். இந்த சபைக்கு நான் 2024 போனேன். 24 போனேன். 10 நாள் கண்டினியூ ப்ரேயரு, 10 பாஸ்டர், அதில் நானும் ஒரு பாஸ்டர். 10 நாளில் பிரசங்கத்தில் 10 பாஸ்டர் வந்தாங்க. கடைசியாக ஃபீட்பேக் என்ன தெரியுமா?
அன்றைக்கி நான் பயங்கர ஃபீவரில் இருந்தேன். ஃபீவரில் போய் தான் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேன். இத்தனைக்கும் வெளியில் சர்ச்சுக்குள்ளே வச்சு நடக்கலை, வெளியே ஸ்டேஜெலாம் போட்டு நின்று பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேன். பாஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க, 10 பேரில் ஒருத்தர் அங்கேருந்து ஒருத்தர் ஒல்லியாக வந்தார், அவர் பேசின வார்த்தை தான் பயங்கரமான வார்த்தை, செம வார்த்தை அப்படின்ட்டு அவரை ஒரு நாள் 3 நாள் மீட்டிங்குமே அவரை தான் கூப்பிடணும். போன வருஷம் ஒரு வாய்ப்பு வந்துச்சு, அந்த டைமில் என்னால் முடியல. இந்த முறை அந்த வாய்ப்பு வந்துச்சு. ஓகே, இது கர்த்தர் கொடுக்குற சித்தம், அப்படி ஓகே அப்படின்னு சொல்லி டைமை கொடுத்தேன். பாருங்கள், நான் சொல்கிறது புரியுதா? சொல்ல போய் தான் தெரியுது. நான் அந்த பாரத்தில் சொல்கிறேன், எப்படியாவது நீ நல்லா இருக்கணும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். எப்படியாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லா வந்துடணும், அதுக்காக தான் நான் அதெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களால் வர முடியாது. சொல்லி பாருங்கள், உங்களை அடுத்த வாரமே ஒரு வேறு லெவலில் கொண்டு வந்து வச்சுருப்பேன். எல்லாம் கண்களை மூடி, அன்பு தகப்பனே, அப்ரோஜமான ஒரு ஊழியக்காரன்னா இந்த வார்த்தையை நீங்கள் இந்த வாக்கு தத்தத்தை இந்த மாதம் கொடுத்துருக்குறீங்க. இந்த வார்த்தை வந்து வெறும் கேள்வி ஞானத்தில் அதோடி முடிச்சுட்டு போகிறதுக்காக நீங்கள் கொடுக்கல, அதை செயல்முறைப்படுத்துவதற்காக கொடுத்துருக்குறீங்க. இதுலேயும் சிலர் வருத்தப்படுறவங்க யாராவது இருப்பாங்கப்பா, என்னால் சொல்லவே முடியல ஆண்டவரே, என்னால் யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியல, என்கிட்ட வந்து யார்கிட்டையும் போய் வந்து கேஷுவலாக பழக முடியல, ஒன்றுமே சொல்லாமல் நான் வந்து ஒரு மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு எப்படியோ அப்படி போல நம்ம நினச்சி வச்சுருப்பாங்க. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், ஊமையை கூட பேச வச்சவர் ஆண்டவர், ஊமையை கூட பேச வச்சவர் ஆண்டவர். திக்குவாயி மந்தன்னாவு வேற யாரையாவது அனுப்புங்க, நான் லாக்கி கிடையாது அப்படின்னு சொன்ன மோசேக்கு தான் மோசே சொன்னார், நானே வயசானவன், நானே வயசு போயிடுச்சு, 80 வயசு ஆகி போச்சு, என்னால் முடியாதுன்னு சொன்ன இடத்துல மோசேக்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, உன்னை விட வயசு கூடின உன் அண்ணனை நான் உன்கிட்ட கொண்டு வரேன், அவன் பேசுவான் அப்படின்னு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அப்போனா என்னால் என்ன முடியாதுன்றனோ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னால் மட்டுமில்லை, உன்னை விட ஒரு பலவீனமானவனால் கூட முடியுன்றத ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. ஆண்டவரை, இந்த இடத்துக்குள்ளே என்னால் முடியும்ன்ட்டு இன்றைக்கி போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, என்னால் முடியல அப்படின்ட்டு போகிறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஆனால் இந்த சபைக்குள்ளே ஆண்டவரை, இவங்க பலத்தில் அல்ல, உங்கள் பலத்தில் இவங்களை மாற்றி இவங்களை அநேகருக்கு உங்களை குறித்து சொல்ல வைங்க. ஏன்னா இந்த மாதம் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறீங்க, பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்தும். நம்முடைய கிருபை வந்த பிள்ளைகள் எல்லாரோட இருக்கட்டும். லைவில் பார்த்த பிள்ளைங்க, இந்த வார்த்தை எங்கெங்கெல்லாம் போகுதோ அவங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க நல்ல சந்தோஷமாக விஷ் பண்ணி எல்லாரோடையும் பேசி ஒருவருக்கு நம்ம கடந்து செல்வோம். சண்டே கிளாஸ் நடைபெறும், சிஏ நடைபெறும், டீச்சர்ஸுடைய மீட்டிங் நடைபெறும். ஸோ பஸ்ஸுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு வாகனம் இருக்குது, நீங்கள் வாகனத்தில்